அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். நேற்றைய தினம் 20/9/2025 ஞாயிற்றுக்கிழமை தமிழ் இலக்கிய பண்ணையின் செப்டம்பர் மாத நிகழ்வு நடைபெற்றது. அதில் தாய் தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் பாடி துவக்கி வைத்தனர். தமிழ் இலக்கிய பண்ணையின் செயலாளர் ரா. கார்த்திகேயன் அவர்கள் அனைவரையும் இன்முகத்துடன் வருக வருக என வரவேற்றார். ஆசிரியர் தின கவிதை கூறியும் மற்றும் இலக்கிய முன்னோடிகளை நினைவில் நிறுத்தியும் பேசினார். தமிழ் தலைமையேற்று உரையாற்றிய தவத்திரு சுந்தரராச அடிகளார் அவர்கள் இயற்கையின் வரம் எல்லா உயிர்களிடத்தும் இருக்கும், பிறப்பு இறப்பு என்பதை பற்றியும் திருக்குறள் திருப்பணிகள் சேவையை மையப்படுத்தியும் உரையாற்றினார். நிகழ்ச்சி தலைமையுரை உலக திருக்குறள் பேரவையின் தலைவர் முனைவர் திரு ப. ரங்கசாமி ஐயா பண்பின் சிகரமாக இருந்து உலக பொதுமறையான திருக்குறளை பாரெங்கும் வளரச் செய்து தமிழ் இலக்கிய பண்ணைகள் இன்று வரலாற்று சிந்தனையாளர்கள், நிகழ்காலம் மற்றும் எதிர்கால சிந்தனையாளர்கள் அனைவரையும் பற்றி நினைவு கூர்ந்து தன்னம்பிக்கை கொண்ட ஒரு சிலரது வரலாறே உலக சரித்திரம் ஆகிறது, அதை அனைவருக்கும் கற்றுத்தர வேண்டும் என்பதை கூறி உரையாற்றினார். தமிழ் இலக்கிய பண்ணையின் தலைவர் மருத்துவர் சு. முத்துசாமி ஐயா நோக்க உரையில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களின் இன்றைய நிலைமை பற்றியும், சமூக சிந்தனையாளர்கள் பற்றியும், தமிழிசை பற்றியும், எட்டுத்தொகை நூல்கள், ஐம்பெருங்காப்பியம் பற்றியும் வாழ்வியல் பயில்வோம், வாழ்வில் நிமிர்வோம் என்று உரையாற்றினார். நிகழ்வின் அடுத்தபடியாக திரு அப்பாஸ் ஐயா அவர்களின் அப்பாஸ் சிந்தனைகள் கவிதை நூல் அறிமுகம் செய்யப்பட்டது. நூலாசிரியர் திரு அப்பாஸ் ஐயா ஏற்புரை வழங்கி உரையாற்றினார். தேநீர் இடைவேளையில் மெதுவடையும் தேநீரும் வழங்கப்பட்டது. அடுத்ததாக திரு அஜந்தா நாராயணசாமி ஐயா அவர்கள் வள்ளலார் பற்றி பேசினார். ஒழுக்கமுடைமை, அருள், அறம் பற்றி பேசினார். ஜீவகாருண்யமே மோட்சத்தின் திறவுகோல் என்று உரையாற்றினார். திரு மதுராந்தகம் ஐயா அவர்கள் இதிகாச காப்பியமான இராமாயணத்தில் வாழ்ந்த கும்பகர்ணன் வரலாற்றை பற்றி பேசினார். திருமதி சாந்தி மணிவேல் அவர்கள் மாணவர்களிடம் திருக்குறள் படும் பாட்டை மிகவும் சுவாரஸ்யமாக நம்மிடம் பேசினார். வி. ரவி ஐயா சேவையை பாராட்டி பேசினார். திரு விவேகானந்தன் ஐயா கொடுத்து உதவும் உதவியை என்றும் மறவாதே என்று உரையாற்றினார். திருமதி பாக்கியலட்சுமி ஆசிரியை காவிய தலைவன் என்ற தலைப்பில் வராது வந்த நாயகன் பற்றி பேசினார். அடுத்த நிகழ்வாக கவிதை நேரம், தலைப்பு தங்கத்தின் இன்றைய நிலை என்ற தலைப்பில் கவிஞர் மருத்துவர் க. சத்யகலா, கவிஞர் அகரசி ஆலம்பாபா, கவிஞர் அருணாச்சலம், கவிஞர் சிவதாசன், கவிஞர் தமிழ்ச்செம்மல் குமாரசாமி, கவிஞர் அப்பாஸ் ஆகியோர் தங்கள் கவிதைகளை சரவடியாக வெடித்தனர். கடந்த ஆகஸ்ட் மாதம் கவிஞர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்ட வகையில் அன்று விடுபட்ட கவிஞர் திரு அப்பாஸ் அவர்களுக்கும் கவிஞர் திரு மதுராந்தகம் அவர்களுக்கும் கேடயமும் பாராட்டுச் சான்றிதழும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நிகழ்ச்சி தொகுப்பாளராக திருமதி ரா. பாக்கியலட்சுமி ஆசிரியை சிறப்பாக நடத்தி கொடுத்தார். இறுதி நிகழ்வாக கவிஞர் சிவதாசன் ஐயா அவர்கள் அனைவருக்கும் நன்றியுரை கூற நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மதி வேணியன், அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான், மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். மிகச் சிறப்பான இன்றைய நிகழ்விலே தமிழ் இலக்கிய பண்ணையிலே இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கின்ற அறிஞர் பெருமக்களும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்குகின்ற ஐயா ரங்கசாமி அவர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் பார்த்தோம்னா இப்போ ஒவ்வொரு மாதமே 10 மணிக்கு தொடங்கி 12 மணிக்கு முடிக்கலான்னு டாக்டரே நான் பேசுகிறோம். இப்போ மணி என்னாச்சுங்க? 10:30 மணிங்க. இப்போ உலகத்திலேயே சிறந்த தலைப்பை கொடுத்துருக்காங்க கவிஞர்களுக்கு. ஏன்னா தினசரி விலை ஏறுது. அப்போ கவிஞர்களுக்கும் விலை ஏறி போச்சு. டிமாண்ட் அதிகமானதுனால இப்போ கவிஞர் ஒருத்தருமே வரல. ஐயா ஒருத்தர் தான் வந்திருக்காரு. ஆமாம் ஆமாம் ஆமாம்
சொன்னாங்க. தர்ப்பணம் கொடுக்கணுங்க. சாக வரைக்கும் தாய் தந்தைக்கு சோறு போடுறதில்ல. செத்த பிறகு போய் அடே ஐயரை பிடிச்சி ஐயரை எதாவது சாப்பிட்றாரா கேட்குறாரு. அரசாணிக்காய் சாப்பிட்றங்கிறாரு, பீக்கங்காய் சாப்பிட்றங்கிறாரு, பாகக்காய் சாப்பிட்றங்கிறாரு, கீரை வேணுங்கிறாரு, அப்புறம் மாட்டுக்கு கொஞ்சம் கீரை வேணும். இத்தனை நாய் கொடுத்து அவரும் கையில் ஒரு 100 ரூபா கொடுத்தா தான் தட்சணை. இன்றைக்கெல்லாம் வரிசையில் நிற்கிறாங்க. இல்லை முன்னோர்களுக்கு போகுது. இல்லை அதான் முன்னோர்களுக்கு சோறு போட்டிருந்தா போகுது. நம்ம சோறை கொடுக்கறது இல்லையா? என்ன நம்ம குடும்பங்களில் நம்ம கோவை மாவட்டம் போட்டுதற்கும் வணக்கத்திற்கு உரிய தமிழ் இலக்கிய பண்ணையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் திரு அவர்களே, இங்கே தற்பொழுது மிக அற்புதமான புரட்சிகரமான கருத்துக்களை மனதில் எதை தோன்றுகிறதோ அது அப்படியே பேசக்கூடிய ஆன்மீக பெரியவர். உண்மையான ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிறது இதுதான். அதாவது மனதில் என்ன தோன்றுகிறதோ அந்த தோன்றுவதை ஒழிக்காமல் மறைக்காமல் அப்படியே யதார்த்தமாக சொல்லக்கூடிய பெரியார் அவர்கள். இவர்கள் மதிப்பிறு தலைவர், தமிழ் இலக்கிய பள்ளியுடைய மதிப்பிறு தலைவர் தவத்திரு சுந்தரராஜ அடிகளார் அவர்களே. தவத்திருன்னா உண்மையிலேயே தவத்திரு, தவம் இருந்ததுனால இந்த வார்த்தைகள்லாம் அப்படியே என்ன அவர் சொல்கிறார் பாருங்க. ஒரு வார்த்தை சரியாக 10 மணிக்கு நம்ம ஆரம்பிச்சிடணும். 10:01 ஆரம்பிச்சிடணும். அனைவருமே 9:50 இங்கே இருக்கணும். அது மாதிரி யதார்த்தமாக சொல்லியிருக்காங்க. வரவேற்பை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய கருணன்பர் காத்தியன் அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய நாராயணசுவாமி அவர்களே, ஐயா திருவள்ளூர் மக்கள் சமூக மையத்தினுடைய தலைவர் கிரி ஐயா அவர்களே, மனோகர் ஐயா அவர்களே, சிவதாசன் அவர்களே, சாந்தி அவர்களே, பாக்ஷேஷ் அவர்களே, அப்பாஸ் அவர்களே, மலர்மன்னன் அவர்களே, இன்னும் ஒரு சில நண்பர்கள் அவருடைய பெயர் தெரியாமல் அவர்களையும் இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேரும் இந்த நேரத்தில் வணங்கி எனது சிறிய உரையை தலைமை உரையாக ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு ஆரம்பிக்கிறேன். வெள்ளத்தனையை மலரீட்ட மாந்திரதம் உள்ளத்தனையது உயர் என்று சொன்னார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். வெள்ளத்தனையை மலரீட்ட மாந்திரத்தில் உள்ளத்தனையது, அதாவது தாமரைப்பூ எந்த அளவுக்கு தாமரைப்பூ நம்ம பார்த்துருக்கோம். அது பார்த்திங்கன்னா குளத்தில் இருக்கிறப்போ அந்த தாமரைப்பூ மேலோட்டம் நம்மளுக்கு கண்டு நல்லா தெரியும். அது வெள்ளம் எந்த அளவுக்கு உயர்ந்து வருகிறதோ அந்த அளவுக்கு அதனுடைய இது வரும். இந்த மாதிரி மனிதனுடைய நியாயம் பார்த்திங்கன்னா மனிதர்கள் எப்படின்னு சொன்னால் அவருடைய உள்ளது தான் முக்கியமானது. அவர்கள் ஏழையாக இருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், அல்லது பணக்காரர்களாக இருக்கலாம், அல்லது மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் இருந்தாலும் கூட அவருடைய உள்ளம் தான் மிகப்பெரியது. அந்த உள்ளம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதை பொறுத்தான் அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய பண்பாடு, அவருடைய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இருக்கும். ஆக வெள்ளத்தனையை மலரிட்ட மாந்தருக்கு உள்ளத்தனையை அப்படி சொன்னப்போ அது ஒரு உயர்ந்த இடத்தை குறிக்கக்கூடிய இது. இன்றைய நாள் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. அறிஞர் ராஜ்யம் அவர்களை குறிப்பிட்டார்கள். அதாவது செப்டம்பர் 18 நமது முன்னாள் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணனுடைய அவருடைய பிறந்த நாள். அதே போன்று விடுதலை வேள்வியை தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டு இந்த நாட்டிற்காக, நாட்டினுடைய விடுதலைக்காக அவர் இருக்கக்கூடிய பொருள்களெல்லாம் வீணாக்கி, நேரத்தை வீணாக்கி, குடும்பத்தை கூட கவனிக்காமல் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்த உங்களுக்கெல்லாம் தெரியும் செக்கிழுத்த செம்மன் வ.உ.சி.யினுடைய பிறந்தார் செப்டம்பர் 5 அவருடைய வரலாறு படிக்கப்பட வேண்டிய வரலாறு, அனைத்து மாணவர்களும் தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய வரலாறாகும். அதே போன்று பாரதியுடைய நினைவு நாள். பாரதியை பற்றி நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விடுதலைக்காக, இந்தியாவுடைய விடுதலைக்காக தன்னுடைய அனைத்து கருத்துக்களையும் கவிதையாக புரட்சிகரமான கருத்துக்களை எல்லாம் யாருக்கும் பயப்படாமல், விலைகளில் பயப்படாமல், அஞ்சாமல் தனது கவிதைகளால் இந்த மக்களை தட்டி எழுப்பிய மிக தலை சிறந்த புரட்சிக்காரருடைய நினைவு நாள். அதே போன்று இந்த தமிழக மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக
தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்ட அறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த நாள். அறிஞர் அண்ணா மட்டும் முதலமைச்சராக இருந்திருந்தார் என்று சொன்னால் இந்த நாடு இந்த அளவுக்கு இருக்கும் என்பது கேள்விக்குரியதான். கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். நம்மளுடைய போதாத காலம் என்னவோ அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு மிக குறைந்த காலம் மட்டுமே இருந்தார். மிக குறைந்த காலத்தில் பல்வேறு சாதனைகளை புரிந்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள். அறிஞர் அண்ணாவுக்கு பிறகு வந்தவர்களெல்லாம் அறிஞர் அண்ணாவுடைய பெயரை சொல்லி ஆட்சி நடத்துகிறதை தவிர அதற்கான முழுவதுமாக அண்ணாவினுடைய திட்டங்களையோ எண்ணங்களையோ அவர் பிரதிபலிக்கிறே இன்று வரை அறிஞர் அண்ணாவுடைய பெயரிலே பல்வேறு கட்சிகள் தோன்றியிருக்கிறது. பல்வேறு கட்சிகள் 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் இருக்கிறது. ஆனால் அண்ணாவுடைய படம் இருக்கிறது, அவருடைய போஸ்டர் இருக்கிறது, அவருடைய கருத்துக்களை அவர்கள் சொல்வதில்லை. இப்போ என்ன நினைக்கிறாங்களோ அதை அவங்க அப்படிங்கிறாங்க, அப்படி செய்கிறாங்க. அதே போன்று பெரியாருடைய மிக முக்கியமாக நினைக்கக்கூடிய முடியும் இவர் தான் அனைத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறவர் பெரியார் அவர்கள் தான். பெரியாருக்கு பிறகுதான் இதெல்லாம் நடைபெறுகிறது. இவ்வளவு அரும்பெரும் தலைவர்களை உருவாக்கிய அந்த தமிழகம் இன்று தாழ்ந்து கிடக்கிறது சொன்னால் வேதனையாக இருக்கிறது. எங்கே நோக்கினும் டாஸ்மாக், எல்லா சந்தையிலையும் டாஸ்மாக் இல்லாத இடமே இல்லை. ஆஸ்பத்திரி இருக்கிறதோ இல்லையோ, மருந்துக்கடை இருக்கிறதோ இல்லையோ, மக்கள் கல்விச்சாலை இருக்கிறதோ இல்லையோ, நூலகம் இருக்கிறதோ, அனைத்து இடங்களிலும் இந்த டாஸ்மாக் இருக்குது. காலையில் பார்த்தா 7 மணிக்கு முதல்ல உங்களுக்கு குறிப்பிட்ட டைம் வச்சுருந்தாங்க. அந்த குறிப்பிட்ட டைம் மதியம் 12 மணி வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனால் 6 மணிக்கு விற்பனை ஆரம்பித்து விடுகிறார்கள் மறைமுகமாக. 24 மணி நேரம் இன்னும் செய்யலாம். நானும் எனது நண்பர் நேற்று பேசிக்கொண்டு வந்தவர் திருப்பூர் படி அந்த திட்டப்படி நடத்தி கொண்டிருக்கிற பயிற்சி கலந்து கொண்டு அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் தான் வர்றாங்க. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா 10 பேர் தான் வர்றாங்க. நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய வயது இது இருந்தால் ஒரு 15 பேர் வர்றாங்க. ஒரு 20 பேர் 25 பேருக்காக நாங்கள் இங்கிருந்து காவியத்துக்கு சென்று நாங்கள் 1 மணிக்கே சென்று விடுகிறோம். அந்த பயிற்சியால் 2 மணியிலிருந்து 4 மணி வரை நாங்கள் அவர்களுக்காக காத்திருந்து அவர்களை அமர வைத்து ரொம்ப அருமையான இடம் இருக்கிற இடம் வந்து ரொம்ப அருமையான இடம். ஆனால் வருகை பதிவு மிக மிக குறைவாக இருக்கிறது. நூலகம் இருக்கிறது. நூலகத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அத்தனை பேருக்கு வந்து மது அளித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கொடுமை இருப்பாங்க. 100கணக்கான பாடல்கள் இருக்கிறது. அப்போ படிக்காத நூலகத்தில் படிக்க முடியும் கொள்ள வேண்டியது. நூலகத்துக்கு அருகிலேயே நூலகத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தீங்கன்னா முழுவதுமான காதல் பாடல் இன்னும் கிடைக்கிறது. யார் வேலைக்கு போகிறது அந்த அளவுக்கு மது அளித்து கொண்டிருப்பது மிக மிக வேதனையான செய்தி. நான் அரசை குறை விரும்பவில்லை. அரசை குறை வேண்டும் என்ற எண்ணத்திலும் பேசவில்லை. கல்லாணி என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது திருக்குறளில். அந்த கல்லாணி அதிகாரத்தில் ஒரு குறையை படித்தால் கூட போதும். இந்த அத்தனையும் மாற்றிவிட முடியாதா? அரசியலும் இருக்கிறது, அனைத்து அதிகாரங்களும் அவர்களிடம் இருக்கிறது, காவல்துறை இருக்கிறது. அனைத்து அத்தனை அந்த அதிகாரங்களை வைத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சி நடக்கிறது சொன்னால் டாஸ்மாக் விலகி சொன்னால் வருமானத்துக்காக செய்ய வேண்டுமா? ஒரு நாட்டுக்கு வருமானம் வேண்டும் என்பதற்காக செய்ய வேண்டியதா? ஒரு அரசர் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரிவிக்க சொல்லுகிறார். ஒரு அரசர் வந்து குடும்பம் இல்லாமல் இருக்க வேண்டும், நீதி வழங்க வேண்டும், நல்ல நீதியை வழங்க வேண்டும், நியாயமாக நடக்க வேண்டும், மக்கள் எல்லா விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது, அவர்களுக்கு நல்ல நீதியை தர வேண்டும், நல்ல அரசாட்சி தர வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும், நீதி வலுவாமல் இருக்க வேண்டும் என்று இருப்பவர் தான் உண்மையான அரசர். இங்கே எப்படி நடந்து கொண்டிருப்பதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேர் இந்த தினசரி நாடுகளில் பார்த்தால் நடக்கிற நிகழ்ச்சிகள் பார்த்தால் நாம் எந்த நிலையில் இருக்கிற என்பதை காண முடிகிறது. இப்பொழுது இருக்கிற மாணவர்களுடைய நிலை மிக மிக கொடுமையான ஒன்று. இந்த நேரத்தில் ஆசிரியர் தினங்களை பற்றி ஒரு சில வரிகள் சொல்ல வேண்டிய கடைபிடிக்கிற ஒரு ஆசிரியர் முறையிலே ஒரு ஆசிரியர் தான் சமுதாயத்தை உண்மையாக உருவாக்குகிறார், கட்டமைக்கிறார். ஒரு நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள், அங்கே நடக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி, நாட்டினுடைய அனைத்து விஷயங்களுமே ஆசிரியர் மிக முக்கியமான கூட்டத்தில் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஆசிரியர்களுக்கு என்னவாக இருக்கிறது என்று பாருங்கள். ஆசிரியர் மாணவர்களை கடித்து சொல்ல முடியாது. ஏன் நீங்கள் வீட்டுப்பாடம் செய்யவில்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் தேர்வு ஒழுங்காக எழுதவில்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் மதிப்பெண்கள் தரவில்லைன்னு சொல்ல முடியாது. உங்கள் பெற்றோரை வர சொல்லுகிறவங்க ஏன் கூட்டி வரவில்லைன்னு சொல்ல முடியாது. சொன்னால் அவன் மனது கடித்து கஷ்டப்படுகிறதா, மனது பாதிக்கப்படுகிறதா? மனது பாதிக்கப்பட்டால் பள்ளியை விட்டு வெளியே போய் விடுவார்கள். வெளியே போயிட்டு அவன் தீவிரவாதியாக மாறி விடுவார்கள். இந்த மாதிரி வேடிக்கை. நான் மட்டும் படித்த காலத்தில் எப்படியெல்லாம் நம்ம ஆசிரியர்கள் பயந்து கொண்டிருந்தோம், எப்படியெல்லாம் நம்ம அதை கேட்டு தண்டனை தவறு செய்த தண்டனையை பெற்றுக் கொண்டிருந்தோம். நம்ம இந்த அளவுக்கு இருப்பதற்காகவும் அன்றைய நமது ஆசிரியர்கள் தான். அப்படி ஒரு ஆசிரியர் உண்மையான ஒரு ஆசிரியராக, மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு உதாரணமாக வாழ்வதுதான் ஆசிரியர். இன்றைக்கு பல்வேறு ஆசிரியர் நல்ல நிலையில் இருக்கார்கள். இங்கே வெளியிருக்கக்கூடிய சாந்தியர் ஆசிரியர் அவருடைய கடமை சரியாக செய்கிறார். மாணவர்களுக்கு தேவையான நல்ல புத்திகளை சொல்லுகிறார். அவர் கேட்டாலும் சரி, கேட்கட்டாலும் சரி, நல்ல அன்பான உரை,
அருளான முறை அவர்களை இப்பொழுதெல்லாம் அவர்களை நண்பர்கள் போல் பாவித்து தேவையான விஷயங்களை கொடுத்து அவர்கள் வாழ்க்கை சிறக்க வேண்டுமே என்ற அக்கறையில் பாராட்டிக் கொண்டிருக்கிறோம் இருக்கிறார்கள். எத்தனையோ நல்லா போதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆசிரியர்களை நாம் மதிக்க தவறினால் இந்த நாடு இப்படித்தான் இருக்கும். என்றைக்கு ஆசிரியை கைகள் கட்டப்பட்டு விட்டதோ அன்றைக்கு சமுதாயத்தினுடைய அந்த விலங்குகள் அந்த நல்ல விஷயங்கள்லாம் முழுவதுமாக மறைக்கப்பட்டு விட்டது, முழுவதுமாக தடை செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னால் நீங்கள் பள்ளியில் அப்படி இருக்க, கல்லூரியில் அதை விட மிக மோசமாக இருக்கிறது. ஒரு ஆசிரியர் மனநிறைவோடு மனம் திறந்த எண்ணங்கள் எல்லாம் சொல்ல முடியும் என்றால் சொல்ல முடியாது, அந்த நிலையிலே இருக்கிறது. டாக்டர் ராதாகிருஷ்ணனை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒரு தலை சிறந்த தத்துவஞானியாக இருந்தார். கிட்டத்தட்ட 50-60க்கும் மேற்பட்ட டாக்டர் பட்டங்களை அவர் பெற்றிருக்கிறார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அத்தனை விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் தான். அப்படிப்பட்ட டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதியாக இருந்து அதன் பிறகு ஜனாதிபதியாக வந்தவர். ஆக மனிதனை உருவாக்கக்கூடிய கல்வி தான் உண்மையான கல்வி. இது பள்ளிகள் தான் நடைபெற வேண்டும், பள்ளிகள் தான் நடைபெற முடியும். வீட்டில் சொல்வது கேட்க மாட்டாங்க. ஆனால் பள்ளிக்கு செல்கின்ற போது ஆசிரியருடைய போதனைகள் ஆசிரியருடைய கற்பித்தல் முறையில் அவர்கள் கற்றுக்கொண்டு அவர் எடுத்துக்கொண்டு தங்களை முழுவதுமாக மாற்றிக்கொள்வார்கள். மக்களிடம் கல்வியும் புத்திசாலித்தனம் எந்த அளவுக்கு கிடைக்கிறதோ என்பதை பொறுத்து அந்த நாட்டினுடைய முன்னேற்றம் அடைகிறது. மக்கள் கல்வியை வேணும், அதே போன்று கல்வியை மட்டும் புத்திசாலித்தனம் வேண்டும், ஷார்ப்பான மைண்டு வேணும். அதை என்ன பண்ணணும், நம்ம அப்ளிகேஷன் சைடில் பண்ணணும், நம்ம அப்ளை பண்ணணும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்படி நடைமுறைப்படுத்துகின்ற போது தான் இந்த நாடு முன்னேற்றத்தை அடையும். பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டுமெனில் எல்லோருக்கும் கல்வி, தன்னம்பிக்கை கொண்ட கல்வியை தர வேண்டும். வேண்டுகிறவர்கள் சொல்வார்கள், தன்னம்பிக்கையுள்ள மனிதர் தான் உண்மையான கல்வி, அவர் தான் உண்மையான விஷயங்களை கற்றுக்கொள்கிறார். நீங்கள் உங்களை நம்புகிறீர்களோ இல்லையோ, உங்களை நீங்கள் நம்பிக்காமல் கூட இருக்கலாம், ஆனால் மற்றவர்கள் தெய்வத்தை நம்புகிறீர்களோ இல்லையோ, உங்களை நீங்கள் நம்புங்கள். எந்த ஒரு மனிதன் தன்னைத்தானே தனக்கு தன்னம்பிக்கை கொள்கிறான், அவன் தான் உண்மையான தலை சிறந்த மனிதனாக உருவாக முடியும். அதன் பிறகுதான் தெய்வ பக்தி, அந்த தெய்வ சரி இருக்க வேண்டும் சொல்லுவார். ஆக பள்ளிகளிலே தன்னம்பிக்கை கொண்ட கல்வியை போதிக்க வேண்டும், தன்னம்பிக்கை கொண்ட மனிதனை உருவாக்க வேண்டும். இதுதான் நான் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை இருக்கிறது. அந்த ஆசிரியர் பெருமக்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் ஒரு சில இருந்தாலும் கூட இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர் ஒரு ஆசிரியர்கள் தான். வருகிற நோயாளிகளுக்கு எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எப்படி மருந்து சாப்பிட வேண்டும், எப்படி உடலை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் அந்த அறிவுரை சொல்லி அவரும் ஆசிரியர்கள் தான். தொழில் செய்பவர்கள் தன்னுடைய வேலை பார்க்கும் மனிதர்களை சரியான வழிகாட்டுதல் அவர்கள் குரு தான். ஒரு பத்திரிகை நடத்துகிறார்கள், அல்லது ஒரு விளம்பரம் செய்கிறார்கள், அல்லது அவருடைய எண்ணங்களை எல்லாம் மற்றவர்கள் கொடுக்கின்ற போது அவர்கள் ஒரு ஆசிரியர்களாக தான் இங்கே இருக்கிறார்கள், குருமர்களாக தான் இருக்கிறார்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய ஆன்மீக பெரியவர் பல்வேறு மக்களுக்கு பல்வேறு வகையில் ஆலோசனைகள், அவர்களுக்கு நல்ல எண்ணங்களை எல்லாம் எடுத்து கொண்டிருக்கிறார். ஆக அவருடைய அறிவு சரியான முறையில் பயன்பட வேண்டும். அப்படி பயன்பட்டால் தான் சமுதாயம் நிச்சயமாக முன்னேறும் என்பது திண்ணம். ஆக நாம் செய்ய வேண்டிய கடமை மாணவர்களுக்கு தேசபக்தியை வளர்க்க வேண்டும், அதே போன்று தன்னம்பிக்கை வளர்க்க வேண்டும், அவர்களுக்கு தெய்வ பக்தியும் ஊட்ட வேண்டும். அவருடைய கடமை என்று அவர்கள் உணர வேண்டும். ஒரு மாணவர்கள் சரி, ஒரு தனிமனிதன் என்றால் சொல்லி அவர்கள் தங்களுடைய பொறுப்புகளை உணர்வு செய்ய வேண்டும். நீங்கள் ஒரு கூட்டத்துக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா, டீ சாப்பிட்டா அந்த கப்பை அங்கேயே வச்சிடுறாங்க, தண்ணி சாப்பிட்றோம் தண்ணி சாப்பிட்டு அங்கேயே வச்சிடுறாங்க. மிதியடி கொண்டு வர ஒரு ஒழுங்கமைப்பு இல்லாமல் அந்த மிதியில் அங்கங்கே போடுறாங்க. ஒழுங்கற்ற தன்மை பார்க்கிறோம். அப்போ ஆசிரியர் பெருமக்களாக இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மாணவர்கள் சிறு வயதிலிருந்தே பழக வேண்டும். பள்ளிக்கு வருகின்ற போது நன்றாக இப்படி வர வேண்டும், நல்லா துணிமணிகள் நல்லா போட்டு வர வேண்டும், சீருடை சரியாக எடுத்து கொள்ள வேண்டும். தன்னுடைய காலையோ அல்லது ஷூ போட்டு கொண்டு வந்தால் அது சரியான ஒரு இடத்துல இருக்க வைக்க வேண்டும். வந்த பிறகு ஆசிரியருக்கு வணக்கம் செலுத்த வேண்டும். வருவதற்கு முன்பாகவே தாய் தந்தையை வணங்கி வர வேண்டும். அவருடைய காலை தொட்டு அவர்கள் தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம் சொல்கிறோமே, மாதாவை வணங்க வேண்டும், அவர் பிதாவை வணங்க வேண்டும். அவர் சரியாக இல்லாமல் கூட இருக்கலாம், அவருடைய இவனை கவனிக்காமல் கூட இருந்தாலும் கூட அவனை மீண்டும் அந்த தந்தையை வணங்குகின்ற போது, அந்த தந்தையை நாம் துணிந்து வணங்கி அவரை போற்றுகின்ற போது அவர் மாறுவதற்கான வாய்ப்புகள் எத்தனையோ இருக்கிறது. ஆக மாதா பிதா அதன் பிறகு குரு ஆசிரியர் பெருமக்கள் இவர்களை வணங்க வேண்டும். இந்த பண்ணாலே போதும், தெய்வத்தை வணங்கக்கூடிய அவசியம் அப்புறம் வந்துடும். தேவையான வணங்கம் தேவை கூட விட்டுடலாம். என்றைக்கு மாதாவை மதிக்கவில்லையோ, என்றைக்கு தன்னுடைய தாய்மொழி சொல்லை நாம் மதிக்கவில்லையோ, குருவுடைய சொல்லை நாம் ஏற்கவில்லையோ, ஒரு நம்மளுடைய கேரக்டர் முழுவதாக மாறிவிடுகிறது. நல்ல நண்பர்கள் கிடைத்தால் நல்லவர்களாக மாறுகிறார்கள், நல்ல நண்பர்கள் கிடைக்காமல் போனால் அவருடைய வாழ்க்கை மிக மிக மோசமான நோக்கி செல்கிறது. இதெல்லாம் நாம் நடைமுறையில் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள். ஆக நான் சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்றுதான், ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவரும் சரி, ஆசிரியர் அல்லாதவர்களும் சரி, அவர் தொழில் செய்வதும் சரி, நம்மிடம் இருக்கக்கூடிய மனிதர்களை அவர்களை முறைப்படுத்த வேண்டும். அவர் நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டும். அவர்களை எதெல்லாம் புத்தகங்களாக படிக்க வேண்டும், நாளைகளை படிக்க வேண்டும், நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும், நல்ல விஷயங்களை
பேச வேண்டும், நல்லதை என்ன வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அவர் அடிக்கடி சொல்லுவார்கள், பல்வேறு திருவாசல் பாடல்களை திருமணங்கள் சொல்லுவார்கள். அவர் பேசுகிற போது அதாவது அப்படியே மனிதர்ந்து வெள்ளம் போல் வந்து கொண்டே இருக்கும். அவ்வளவு பாடங்கள் படப்பாடங்கள் வச்சுருக்காரு. அவரோடு இருக்கக்கூடிய எங்களுடைய பேராசிரியர் ஞானபூஜை அவர்கள் சொல்வார், அவரை பேர் சொல்வார், எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்காருங்க. நம்ம ஆசிரியராக இருக்க பள்ளியில் பேராசிரியராக இருக்கிறார், நமக்கு தெரியாதெல்லாம் நிறைய படிக்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவார் ஐயா நாராயணசாமியை பற்றி. அந்த அளவுக்கு அவர் தொழில் செஞ்சாலும் கூட தொழிலை வந்து நேர்மையாக செய்கிறார், சரியான முறையில் செய்கிறார். இந்த கூட்டத்தை வரணும்னு சொல்லி சரியாக வருகிறார். அதே போன்று மருத்துவரையை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மிக மிக எதிர்கொள்ளுதல். திருப்பூரில் நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் இருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய கட்டடங்கள், மாளிகைகள், அவங்களோட வீடுகள், அவங்களோட பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் பேங்க் லோன்கள் செய்கிறாங்க. ஆனால் ஐயா அவர்கள் வந்து அந்த மாதிரி இடத்துக்கு தான் போகிறாங்க. தன்னால் முடிந்த அளவு தனக்கு தெரிந்த அந்த ஆற்றலை, அந்த அறிவை, மருத்துவர்களை மற்றவர்கள் மிக மிக எளிமையாக வருகின்ற நோயாளிகள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அவர் முழுவதுமாக நீங்கள் திருமணிக்கு வந்துருக்கீங்க, என்ன சாப்பிட்றீங்க, வாக்கிங் போகிறீங்களா, உடம்பு என்ன செய்யுதுன்னு சொல்லி பொறுமையாக கேட்டு ஒரு உண்மையான மருத்துவம், அதாவது உண்மையான ஒரு மருத்துவம் என்பது அப்படி தான் இருக்குது. அவரை கேட்டு 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 அப்படியே எல்லாத்தையும் வந்து கிரகிச்சு அவருடைய மனநிலையும் பார்த்து மனநிலையை பார்க்குறாங்க, அவருடைய நோயை பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்து அதன் பிறகு தான் அவர் மருத்துவ சீட் அந்த சீட்டில் வந்து மருத்துவம் எழுதுறாரு. ஆக அதே போல் நீங்கள் வந்திருக்கக்கூடிய நம்முடைய சிவதாஸ் அவர்கள் இந்த திருப்பூருடைய மண்ணை பற்றி வரலாறு எழுதியிருக்காரு. திருப்பூர் வரலாறு எழுதியிருக்காரு. அந்த திருப்பூர் வரலாறு பார்த்து எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்குது. அவர் கூட இன்றைக்கு பிற்பகல் ஒரு பாராட்டு மண்டலத்தில் கேள்விப்பட்டேன். அவருக்கு என்னுடைய வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் செய்ய வேண்டிய கடமை ஒன்றே ஒன்றுதான், நல்லதை சிந்திப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதையே செய்வோம். எல்லாத்துக்குமே அடிப்படை மனது தான். இந்த மனது தானே எல்லாத்தையுமே இயக்குது. நம்மளுடைய ஆட்டிடியூட் டெவலப் பண்ணுறது, நம்மளை பேசுகிறது, செயலாப்படுத்துறது எல்லாமே அடிப்படையான விஷயம் வந்து மனது தான். இந்த மனதை சரியாக வைத்துக் கொண்டால், மனதை சரியாக பயன்படுத்தினால் நல்ல வார்த்தைகள் வரும். நல்ல வார்த்தைகள் வருகின்ற போது நல்ல பழக்கம் வருகின்ற வரும். நல்ல பழக்க வழக்கம் வருகின்ற போது நல்ல செயல்கள் பிறக்கும். நல்ல செயல்கள் நல்ல வரலாற்று உருவாக்கும். ஆக ஒரு தனிமனிதனுடைய அடிப்படையான விஷயம் நல்ல மனம் தான். அந்த மனத்தை சரியாக சிந்தித்து சரியான வழியிலே அதை செயல்படுத்தி நம் சமுதாயத்திற்கும் நம் குடும்பத்திற்கும் அனைவருக்கும் நாம் நல்ல மனிதராக நம்மால் முடிந்தவரை சேவை செய்வது என்பதை இந்த வாய்ப்பை எடுத்த அத்தனை பேருக்கு நன்றி விடுகிறேன். நன்றி, வணக்கம். பண்பின் சிகரமாக இருந்து உலக பொதுமறையான திருக்குறளை பாறைக்கும் வளரச் செய்து தமிழ் இலக்கிய பண்ணையில் இன்று வரலாற்று சிந்தனையாளர்கள், நிகழ்காலம் மற்றும் எதிர்கால சிந்தனையாளர்கள் அனைவரையும் பற்றி நினைவு கூர்ந்து தன்னம்பிக்கை கொண்டிருந்த ஒரு சிலரது வரலாறு உலக சரித்திரமாகும் என்பதை அனைவருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கூறி உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் இலக்கிய பண்ணையின் தலைவர் மருத்துவர் சு. முத்துசாமி ஐயா அவர்களை நோக்க உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நிகழ்வுக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் மனமோந்து இங்கே வந்திருக்கின்ற அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருமே இன்று அடிகளார் அண்டசாமி 2 பேருமே ரொம்ப சிறந்த முறையில் சமூக அக்கறையோடு சமூக சிந்தனையோடு உரையாற்றினார்கள். அண்டசாமி வந்து ஒரு மாணவன் எப்படி இருக்கணும், ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும், இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னார். ஆனால் அந்த சமுதாயம் சரியாக இல்லைன்னு, இந்த பெற்றோரும் நல்லா இருக்கணும். பெற்றோர் நல்லா இருந்தாங்கன்னா மாணவர் நல்லா இருந்திருப்பாங்க, மாணவர் நல்லா இருந்தால் ஆசிரியர் நல்லா இருந்திருப்பாங்க. அதை நீங்கள் மாற்றி போட்டாலும் சரியாக தான் இருக்கும். ஆனால் எங்கே பிரச்சனை வருதுன்னா, ஒரு ஆசிரியர் வந்து அன்றைக்கி மாணவனை தண்டிக்கலாம், இன்றைக்கெல்லாம் தண்டிக்க முடியாது. ஆனால் கண்டிக்கிற உரிமை கூட கிடையாது. ஐயா சொன்ன மாதிரி அந்த உரிமையோடு இல்லைன்னா அவர் எப்படி நல்ல முறையில் பாடம் நடத்துவார்? எனக்கு தெரிய குமாரநகர் பள்ளியில் ஒரு மாணவரை ஒரு ஆசிரியர் கண்டிக்கிறார், அவ்வளோதான். ஏன் பாப்பா ஆசிரியர் படிக்கல, ஏன் பாடம் இல்லாமல் ஏன் மார்க் வாங்க கேட்குது. மற்ற மாணவர்கள் அதை அவமானமாக நினைக்கிறார். அடுத்த நாள் அவங்க அப்பா வர்றார், நேராக அந்த வகுப்பு போகிறாரு. இப்போ வாத்தியார்
அவன் கேட்குறாங்க. நானே அவனை மிரட்டுறதில்லை, அவனே திட்டுறதில்லை, நான் பொன்னாட்டை வளர்த்திருக்கேன், நீ எது கேட்குற அப்படின்னு அந்த வகுப்பில் போய் சொல்கிறார். முறை என்ன செய்யணும்னா, அவருக்கு ஒரு முறை இருந்தால் ஒரு தலைமை ஆசிரியர் போய் கேட்கணும், ஐயா எனக்கு பையன் அப்படி இருக்கா, அது ஆசிரியர் இப்படி சொன்னாராமா, நீங்கள் அதை விசாரிங்கன்னு கேட்கணும். அதுதான் முறை. அந்த ஆசிரியர் வந்து மனம் கூணி குறுகி பேசாமல் இருக்கிறார். ஒரு தமிழ் ஆசிரியர் செய்தார். பெற்றோர் ஆசிரியர் கூப்பிட்டு, ஐயா சார் பார்த்து நடத்துங்க சார், பெரிய பிரச்சனை இருக்குது சார். பெற்றோர் அனுப்பிச்சிட்டு, இல்லைம்மா நீங்கள் வாங்க, கைது போடுங்க, பாடத்தை நடத்துங்க, அவங்க படித்தா என்ன படிக்காட்டி என்ன, இப்போ ஒரு பெட்டிஷன் போட்டாங்கன்னா நான் தான் டிஓவுக்கு பதில் சொல்லணும், நான் தான் சிஓவுக்கு பதில் சொல்லணும், அவங்களுக்கு மேலிடத்துக்கு போகணும், அது ஒரு கட்சிக்காரனால நேராக சிஎம் சொல்லி அனுப்பிடுவாங்க. இந்த பிரச்சனை நமக்கு இடத்துலையா, நம்ம வந்த வேலை செய்துட்டு போக. இந்த பெற்றோர்கள் சரியாக இருந்தாங்கன்னா என்னுடைய கருத்து மாணவர்கள் சரியாக இருப்பாங்க, மாணவர்கள் சரியாக இருந்தால் ஆசிரியர்களாக சொல்லி கொடுப்பாங்க. இந்த பெற்றோர்கள் வந்து பாதி பேருக்கு வந்து பையனை செல்ல கொடுத்து வளர்த்துறாங்க, அவனுக்கு எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துட்றாங்க, ஒரு சின்ன வார்த்தை கூட சொல்கிறதில்லை. இந்த மாதிரி எந்த கஷ்டமும் தெரியாமல், எந்த அறிவுரையும் வாங்காமல், எந்த மனமும் நோகாமல் அந்த குழந்தை வளர்ந்துருக்கு. அந்த குழந்தை வளர்ப்பு தான் நம்ம முக்கியம் எனக்கு தோணுது. சரி, நம்ம அதை விட்டு நம்ம குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் நினைவு கொண்ட போல இன்றைக்கி நம்ம ஊரில் இருக்கிற சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய பகுதியை சேர்ந்தவர், நம்ம ஊரை சேர்ந்தவர். பழைய ராதாகிருஷ்ணன் வந்து அவர் வைஸ் பிரசிடெண்ட்டாக முதல்ல போனார், உதவி குடியரசுத் தலைவராக போனார், அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் ஆனார். அது மாதிரி நம்ம ராதாகிருஷ்ணனும் இந்த குடியரசுத் தலைவராக நிலைக்கு உயர வேண்டும் என்று வாழ்த்து அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக்கிறோம். அவர் கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் இன்று அவர் இந்திய மக்கள் அனைவருக்குமான ஒரு உதவி குடியரசுத் தலைவர். அவரை நாம் பாராட்டுவோம். மிகவும் அருமையான மனிதர், மிகவும் அமைதியாக இருப்பார். மற்றவர்களை போல அரசியல்வாதிகளை அதிகம் பேச மாட்டார். எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். இவர் வந்து கட்சியில் இருந்தப்போ பேசுனதில்லை, எம்பி ஆனப்போ பேசுனதில்லை, குடியரசுத் தலைவராகவும் பேசுறதில்லை. இது பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் எல்லாம் வாழ்க்கைலாம் போட்டிருக்காங்க, ஆனால் இவர் இதுவரைக்கும் எந்த வார்த்தையும் பேசுறதில்லை. அதுக்கப்புறம் அவருடைய அமைதியும் அவருடைய கருத்தை வந்து வலியுறுத்தாததும் மக்களை புண்படுத்தாத ஒரு பண்பாடும் அவருக்கு இந்த பதவியை தேடி கொடுத்துன்னு என்னுடைய அபிப்பிராயம். அவர் நல்ல மனிதர். அடுத்து முக்கியமாக இந்த சிவதாஸ் இருக்கார். அவர் எனக்கு தொலைபேசி வளர்த்து ஒரு மாதிரி எனக்கு பாராட்டப்பட்ட நிகழ்ச்சி எடுத்து நீங்கள் வாங்கிட்டு இருக்காரு. அதனால் எனக்கு போக முடியாத சூழ்நிலை. அவருடைய அந்த பாராட்டுக்கு உரிய மனிதர் தான், எந்த சந்தேகம் இல்லை. மேட்டுப்பாளைய வரலாறு, தெற்கு வரலாறு, ஆழ்வார்கள் எல்லாம் செஞ்சு வச்சுருக்காரு. அவரை நாமும் அவரை பாராட்டி பண்ணுவோம். அப்புறம் எப்போ பார்த்தாலும் நம்ம ஊரில் பெரியார் பற்றியே பேசாமட்டாங்கன்னா ஒன்றா ஒரு பிராண்ட் ஆக்கிடுவாங்க, அவரை பற்றி பேச இன்னொரு பிராண்ட் ஆக்கிடுவாங்க. ஆனால் பெரியார் வந்து யாரையும் சார்ந்தவர் இல்லை. ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், பெரியார் வந்து எந்த கட்சியும் சார்ந்தவர் இல்லை, எந்த மதத்தையும் சார்ந்தவர் இல்லை, எந்த சாதிக்காக பேசவில்லை, எந்த குறிப்பிட்ட இடத்துக்காக. புகழனைத்தும் ஒருவனுக்கு இன்றைய தினம் தமிழ் இலக்கிய பணியின் இந்த மாதாந்திர கூட்டத்திற்கு வந்து வருகின்ற அனைவருக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த தமிழ் பணியின் மதிப்புறு தலைவர் அவர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் இதன் சிறப்பு நிகழ்ச்சி தலைமையாக இருக்கக்கூடிய முனைவர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த கவிதையை சிந்தனையை தூண்டியதில் நண்பர் ஒருவர், அவருடைய தொண்டரின் பெயரில் நான் சிறு சிறிதாக எழுதிய இந்த கவிதையை என்னுடைய 22 வருட வெளிநாட்டு பயணங்களை முடித்துவிட்டு இந்தியா திரும்பியவுடன் அவருடைய ஒத்துழைப்புடன் இந்த புத்தகத்தை நான் எழுதி வெளியிட்டிருக்கிறேன்.
என் உள்ளத்தில் வைத்த சில சிந்தனைகளை இங்கே பதிவிட்டுள்ளேன். அந்தந்த நேரத்தில் ஒரு தலைப்பை கொடுத்து அவர் எனக்காக இதை எழுதும்படி சொன்னார். அது ஒரு பேர் இன்பமாக இருந்தது. மேலும் இந்த புத்தகத்தினுடைய முகவரியில் நான் என்னுடைய தந்தையை பற்றி சிறிதாக எழுத வேண்டும் என்று நினைத்தேன். அது என்னமோ 1.5 பக்கத்தில் ஒரு சுயசரிதையாகவே எழுதிவிட்டேன். மிக அதிகமாக இல்லாமல் 1.5 பக்கத்தில் ஒரு சுயசரிதை எழுதியிருக்கிறேன் என் தந்தையை பற்றியும் என்னை பற்றியும். அதற்கும் அவர் எனக்கு நன்றாக நண்பர் ஊக்கம் கொடுத்தார். மேலும் இந்த புத்தக வெளியீட்டுக்கு என்னை இங்கே வரவழைத்து இந்த புத்தக வெளியிட செய்த தமிழ் இலக்கிய பண்ணைக்கும் அனைவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். மேலும் அதிக நபர்கள் பேச இருப்பதால் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். இருபத்தி 2 வருட பயண அனுபவத்தை நூலாக எழுதி நூல் வெளியீடு செய்து ஏற்புரை வழங்கி அசைக்க வேண்டும். அஸ்திவாரத்தை அசைத்து புதிய அஸ்திவாரத்தை விட்டால்தான் புதிய சமுதாயம் வளரும். அதை பற்றி நான் ஒரு வன்முறை ஊற்று என்ற ஒரு கதையை ஒரு கட்டுரை எழுதி கொண்டிருக்கிறேன். நமது மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அனுமதி பெறுவதற்காக ஒரு வன்முறை எப்படி பெருகுகிறது, அந்த ஊற்று எப்படி ஊறுகிறது, அதை அடைப்பது எப்படி, இப்படி மேலோட்டமாக நுனிப்புள்ளை வெட்டுவதாலோ நம்மை பாதிக்கக்கூடிய செயல்களிலிருந்து நம்மை காத்துக் கொள்வதாலோ அல்ல. அடிப்படையில் மனிதனுடைய சிந்தனை மாற வேண்டும் என்றால் இளம் வயதிலிருந்தே அந்த பிராயத்திலிருந்தே நல்ல அறிவை ஊட்டும் கவிதைகளும் நல்ல நன்னெறி கதைகளும் நமது தாத்தா பாட்டி அவர்கள் சொன்னது போல அறநெறி கதைகள் தான் நம்மை வடிவமைக்கும். அந்த நிலையை உருவாக்குவதற்கு உங்களை போன்ற பெரியோர்கள் எல்லாம் அதற்கான வழிமுறை இட்டு தாருங்கள். புதிய சமுதாயம் தானாக வளரும் என்று இந்த மன்றத்திலே என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். நன்றி. திருக்குறள் வணக்கம். திரைப்படங்களை ஒழிச்சா மாத்திரமே பன்முறை ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எவ்வுயிரும் தம்முயிர் போல் உணர்க. திருச்சிற்றம்பலம். இந்த மேடையில் வீட்டிற்கும் சான்றோர்களுக்கும் இந்த இனிய காலை வேளையில் இந்த மேடையில் வீட்டிற்கும் சான்றோர்களுக்கும் இந்த இனிய காலை வேளையிலே தமிழ் அமுதம் பருக வந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சதே 3 தான். ஒன்று திருக்குறள், இன்னொன்று திருவாசகம். இந்த 5 வருஷமாக வள்ளலார் ஆய்வு செய்துட்ருக்கேன். வள்ளலார் மன்றத்தில் ஒரு தகுதியான போஸ்டில் இன்னைக்கு வச்சுருக்காங்க. ஒரு பாட்டு பாருங்கள். வள்ளலாருடைய கொள்கை ரொம்ப சுருக்கமாக ஒரு பாட்டு சொல்கிறாரு. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தனின் அருட்புகளை ஏற்பட வேண்டும், செப்பாத மேல்நிலை மேல் சிவ சுத்தமாக்கும் திகழ்ந்தோங்க அருட்சோதி செலுத்திட வேண்டும். ஐயனே தப்பேதும் நான் செய்தால், தப்பு மட்டும் தான் நான் செய்வேன், தப்பேதும் நான் செய்தால் பொறுத்தர வேண்டும். தலைவா உன்னை தெரியாத நிலை எனக்கு தந்திர வேண்டும், நான் உன்னை மறவாத நிலையும் எனக்கு நீ அருள்புரிய. இதுக்கு மேலே என்ன கடவுளுக்கு நீங்கள் கேட்கறதெல்லாம் அழியது இல்லாதவற்றை நிலையென உணரும் புல்லறிவான். அதை கூட இதை கூட உன்னை மறவாத நிலை, நான் உன்னை மறவாத நிலை வேண்டும், நீ என்னை மறவாத நிலை வேண்டும். இந்த 2 நிலையும் தான் பக்தன். நம்ம பெரிய லிஸ்ட் வச்சு போய் கேட்டால் அவரை ஓடிப்பட்டார். திருப்புதல் கேட்டால் அவர் எங்கிருந்து இல்லை, அவர் போய் கருதி
கருதி 5 நிமிடங்களுக்கு மிகாமல் பேசுமாறு அன்புடன். இறை அன்பர் சுந்தரராஜ் அடிகளாருக்கு என் முதல் வணக்கம். எனது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மருத்துவர் முஸ்தாபி ஐயாவுக்கு வணக்கம். அன்புள்ளம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கம். போன மாதமே தோசை சூடாக இருந்தது, சுவையாக இருந்திருக்கு. போன மாதம் இப்படித்தான் நேரமாகி போச்சு, நிறுத்திக்கலான்ட்டாங்க, பேச விடல. இந்த மாதம் சூடு இல்லை, தோசை ஆறி போச்சு, சுவை இருக்காது. வர்றதுக்கு முன்னாடி 5 நிமிஷம்ட்டாங்க. கும்பகர்ணன் கதையை 5 நிமிஷம் பேச முடியுமா சொல்லுங்கள்? ஒரு காட்சினாலும் கூட அது நிமிஷக்கணக்கில் முடியாது, பேசி பார்த்தா தான் தெரியும். அதனால் நான் பேசுகிறதா இல்லை இன்னொரு தடவை பார்த்துட்டு தான் ராவணன் சபை கூடியிருக்கிறது இலங்கையில். எதுக்காக அந்த சபை கூடியிருக்குன்னா, அனுமார் அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கார். இப்படி சொன்ன உடனே மகன் அனுப்புகிறார் ராவணன். அவன் போய் பிரம்மாஸ்திரத்தை போட்டு அதை அனுமாரை கட்டி கொண்டு வந்தவன் அரசவைக்கு. அரசவை நிறைய கூடியிருக்குது, மகனுக, மந்திரிக, அமைச்சருக, தம்பிக, கும்பகர்ணன், விபீஷணன் எல்லாம் கம்ப்ளீட் கூடி இருக்குது. அப்போ போய் இழுத்துட்டு வர்றாங்க அனுமாரை. வந்தவுடனே ராவணன் கேட்குறான், வானரமே யாரடா நீங்கள் அப்படின்னா? ராமசாமி தூதனடா நான். யாரா அது ராமசாமி? அயோத்தி மன்னர் ராமபிரானுடைய தூதுவனாக வந்திருக்கிறேன். இங்கே என்ன வேலை உனக்குன்னா? அவருடைய துணைவியாரை, கற்புக்கரசி சீதா பிராட்டியாரை சிறையெடுத்து வந்திருக்கிறாயே, அது உனக்கு தகுமா என்று கேட்டு வர சொன்னார் அப்படின்னா. என்னுடைய செயலை பழிக்க நீ யாரடான்னா? உன்னுடைய வம்சமே அழியப் போகிறது, அதனால் நீ செய்த இந்த சிறிய காரியத்தால் உன் வம்சமே அழியப் போகிறது அப்படிங்கிறான். அப்புறம் இவன் என்னிடத்தில் எதிர்த்து பேசுகின்ற இந்த வானத்தை வெட்டி வீழ்த்துங்கள் அப்படின்ட்டு ராவணன் சொல்கிறான். அப்போ விபீஷணன் கேட்கிறான், அண்ணா நிறுத்துங்கள், இதுவரை நான் உங்களிடம் எதிர்த்து பேசியதே கிடையாது, ஆனால் இப்போது பேச வேண்டிய நிர்பந்தம். தூதுவனாக வந்தவனை நாம் துன்புறுத்தக்கூடாது, கொலை செய்தன் மகா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்தாமல், மாற்றான் மனைவியை நீ கவர்ந்து வந்தது மாபெரும் தவறு. அந்த மனித தெய்வம் உன்னிடத்திலே ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தூதுவனை அனுப்பியிருக்கிறார், நீ செய்த தவறை சுட்டி காட்டுவதற்காக. நீ தூதுவனை கொல்லச் சொன்னால் 2 விதமான பாவங்களும் உன்னை சேரும். அதனால் எதிர்த்து பேசுவதற்காக என்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்கிறார் விபீஷணன். அடே விபீஷணா, மார்மீதும் தோல் மீதும் வளர்த்த என்னை, மார்மீதும் தோல் மீதும் போட்டு வளர்த்த உன்னை என்னை மதிகட்டவன் என்று சொல்கிறாய் என்னை. ஆகவே இந்த சபையிலே நீ இருக்க லாயக்கற்றவன், என் கண்முன்னே நிற்காதே, ஓடிப்போய்விடு. நீ எதிரியை புகழ்கிறாய், நீ யாரை புகழ்கிறாயோ அவனிடத்திலே போய் சேர், இனி உனக்கு இங்கே இடமில்லை என்று மிக கோபமாக சினம் கொண்டு பேசுகிறான் ராவணன். அப்போது எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்கள். தலை குனிந்தபடி விபீஷணன் வெளியேறுகிறான். அப்போது கும்பகர்ணன் நினைக்கிறான், இத்தனை அமைச்சர்களும் படை வீரர்களும் தளபதிகளும் அமர்ந்திருக்கிறார்கள், மன்னவனின் தவறை எடுத்துச் சொல்வதற்கு ஒரு ஆள் இங்கில்லை. இந்த நேரத்தில் நான் உழைத்தாலும் எனக்கு அந்த நிலை தான் ஏற்படும். ஆகவே நாம் இங்கு இருப்பது தவறு என்று எழுந்து சென்று விடுகிறான். அனுமான் அங்கு நின்று கொண்டிருக்கிறான். படை வீரர்கள் கேட்கிறார்கள், அரசே இந்த குரங்கை என்ன செய்வது என்று. அவன் வாளிலே தீயை வைத்து துரத்தி விடுங்கள் என்று ராவணன் கட்டளையிடுகிறார். அப்போது அனுமாருக்கு வாளில் தீயை வைத்து விடுகிறார்கள். அனுமான் சும்மா போவானா? முடிந்தவரை இலங்கையை, நகரத்தை, மாட மாளிகைகளை, சோலை அனைத்தையும் தீ வைத்து எரித்து நாசமாக்கிவிட்டு அவன் ராமநாடம் சென்று தான் செய்தியை பார்த்ததாகவும் கடையாளி வாங்கி வந்ததாகவும் சொல்கிறார். சரி, ராவணன் என்ன சொன்னான்? அவன் எதற்கும் ஒத்துக்கொள்வதாக இல்லை. அப்படித்தான் மூடர்களுக்கும் முதலைக்கும் ஒரே புத்தி. சரி, போரிலே அவனை சந்திப்போம். போர் தொடங்குது. வந்தாச்சு. குரங்கு படைகளோடு ராமர் வந்துட்டார். இலங்கை எல்லையில் நிற்கிறாரு.
ஒரு தூதவன் அனுப்புகிறார், ராமபுரான் வந்திருக்காரு சண்டைக்கு வாங்கன்ட்டு. முதலிலேயே ராவணன் முதல் நாளே செல்கிறான் போர்முனைக்கு. போர்முனைக்கு ராவணன் செல்லும்போது போர்முனையில் போய் நிற்கும்போது பார்த்தால் எதிரிலே ராமபிரானுடைய படைகள், குரங்குகள், ராமர், லட்சுமணர், சுக்ரீவன், வாலி போன்றோர், வாலி அல்ல அனுமார் போன்றோர் நின்று கொண்டிருக்கிறார்கள். அனுமானின் தோள் மீது ராமரும் லட்சுமணனும் அமர்ந்து போர் புரிவதற்கு தயாராக இருக்கிறார்கள். வந்து நிற்கிறான் ராவணன், ஒரு மலை வந்து நிற்பது போல. அப்போது சொல்கிறான் ராவணன், 14 லோகத்தையும் வென்றவன் நான். அரக்கர்களும் தேவர்களும் என்னை கண்டால் அஞ்சி நடுங்குவார்கள். அப்படி இருக்க ஒரு மானிட பலர் நீ என் முன் போருக்கு வந்திருக்கிறாயா? வீணாக அழிந்து போவாய் போ என்று. ராமர் சிரித்து கொண்டே, அழிவது யார் என்பது முடிவில் தெரியும். போர் தொடங்கியாச்சு. இங்கே கொஞ்சம் பேர் சாகிறான், அங்கே கொஞ்சம் பேர் சாகிறான். கடைசியில் நிலைமை சகல ஆயுதங்களையும் இழந்து நிராயுதபாணியாக நிற்கிறார் ராவணன். அப்போ ராமர் சொல்கிறார், ராவணேஸ்வரா, மனிதர்களில் 3 வகையான மனிதர்கள் உண்டு. ஒன்று மல்லிகைப்பூ, இன்னொன்று மாங்காய், இன்னொன்று பலா. இந்த மல்லிகை குணமுடைய மனிதர்கள் அறிவு மட்டுமே சொல்லிக் கொண்டிருப்பார்கள், செயலில் இறங்க மாட்டார்கள். இந்த மா இனத்தைச் சேர்ந்த மனிதர்களோ சொல்லவும் செய்வார்கள், செயலிலும் காட்டுவார்கள். ஆனால் இந்த பலா இனத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே பேச்சு கிடையாது, செயல் செயல் செயல். அவர்கள் வெற்றி அவர்கள் பக்கமே தான் இருக்கும் எப்போதும். நீ பழங்களை பேசி வீணாக உன் வீரத்தை இழக்க வேண்டாம். நீ அதனால் ஆயுதங்களை இல்லாமல் நிராயுதபாணியாக நிற்கின்ற உன்னை என்னுடைய அம்பு தீண்டாது. ஆயினால் இன்று போய் நாளை வா என்று சொல்லிவிட்டு ராமர் சென்று விடுகிறார். ராவணன் மலை போல் நின்றவன் கூனி குறுகி திசையெட்டும் அவனுக்கு இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வா என்ற குரல்கள் அசரீரிகளால் ஒலிக்கிறது. கண்கள் கலங்க, சினம் பொங்க தன் மாளிகைக்கு செல்கிறான். அங்கே தன்னுடைய தாத்தாவிடம் சொல்லுகிறான், தாத்தா, 14 லோகத்தையும் வென்றவன் நான். அரக்கர்களும் தேவர்களும் என்னை கண்டால் அஞ்சி நடுங்குவார்கள். ஒரு மானிடன் எனக்கு கெடு வைத்து விட்டான், நான் என்ன சொல்வது என்று கலங்குகிறான். அப்போது அவருடைய தாத்தா சொல்லுகிறார், ராவணா, கலங்காதே. நீ யார் சொன்னாலும் கேட்காதவன், அழிவு நெருங்கிவிட்டது. ஆகவே நீ கலங்கி பிரயோஜனம் இல்லை. உன் தம்பி ஒருத்தன் இருக்கிறான்ல, கும்பகர்ணன், அவனை போர்முனைக்கு அனுப்பு. அவனை பார்த்தாலே பாதி படைகள் இறந்து விடுவார்கள். ஆகவே நீ முதல் அவனை அனுப்பு என்று சொல்லுகிறார். அதுவும் சரிதான் என்று, யாரங்கே அரசே, சென்று கும்பகர்ணனை அழைத்து பாருங்கள் உத்தரவு. அங்கே போய் எழுப்புனா எழுந்திரிக்க முடியாது. கத்தியில் குத்தினாலும் ஏழில் குத்தினாலும் குதிரை படையே போய் முடித்தாலும் அவன் எந்திரிக்க, அவன் டைம் விட்டு எந்திரிப்பான். அதுக்கு பிறகு கும்பகர்ணன் எழுந்து வருகிறான். அப்போது இருக்கையிலிருந்து எழுந்து ராவணன், தம்பி கும்பகர்ணா வா என்று நேரடியாக சென்று அவனை அணைத்துக் கொள்கிறான். என்றுமே எழுந்து வராத அண்ணன் எழுந்து வருகிறான் என்றால் ஏதோ வில்லங்கம் இருக்கிறது என்று கும்பகர்ணன் நினைத்துக் கொள்கிறான். அவனுக்கு வேண்டிய கறி வகைகளும் சாப்பாடுகள் எல்லாம் போட்டு வயிறு நிறைய சாப்பிட வச்சு நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம், அண்ணா என்ன சமாச்சாரம், என்ன நடந்தது என்று கேட்கிறான். ராவணன் சென்று ராமனுடன் போரிட்டு திரும்பி வந்ததெல்லாம் கும்பகர்ணனுக்கு தெரியாது. அப்போ இந்த மாதிரி ராமபிரான் வந்து படையெடுத்துட்டு வந்துட்டார், குறைவு படையோடு நிற்கிறாங்க. நீ போய் அவர்களெல்லாம் அழித்து வாங்க ராவணன் சொல்கிறான். அப்போது கும்பகர்ணன் யோசிச்சுட்டு சொல்கிறான்னா, நீ பெரிய தவறு செய்துவிட்டாய். அரக்கர் குலமே தலைகுனியும்படி நீ நடந்து கொண்டாய். பிறன் மனைவியை நீ சிறையெடுத்தது மாபெரும் தவறு. நான் சொல்கிறேன் என்று நீ தினம் கொள்ளாதே. நம் வம்சம் அழியப் போகிறது. நீ ஒவ்வொருவனாக அனுப்பி அவன் இறக்கும்போது நீ வருத்தப்படுவது தவறு. வா, நாம் எல்லாருமே சென்று போரிடுவோம். எல்லோரும் ஒரு முறை முழுதாக இறந்து விடுவோம். அப்போது பிரச்சனை இல்லை என்று சொல்லுகிறான். அப்போது ராவணனுக்கு சரியான சினம். போர் முனைக்கு செல்வதற்கு அஞ்சி நீ எனக்கு புத்தி சொல்லுகிறாயா? கோழையாடா நீ. அண்ணா, அப்படி சொல்லாதீர்கள்.
போர் முனைக்கு செல்வதற்கு அஞ்சி அல்ல, நான் போனால் வரமாட்டேன், எனக்கு தெரியும். நம் அரக்கர குலமே அழியப் போகிறது, அதற்கு காரணம் வித்திட்டவன் நீ. ஆகவே நான் இறுதியாக ஒன்று சொல்லுகிறேன், நான் இறந்து விட்டேன் என்று செய்தி கேள்விப்பட்டால் உடனே நீ ராமபிரானிடம் மன்னிப்பு கேட்டு சீதா பிராட்டியாரை மரியாதையோடு அனுப்பி வைத்தேன். ஏனென்றால் ஒரு ராவணன் அல்ல, 100 ராவணன் ராமபிரானின் அம்புக்கு முன்னால் நிற்க முடியாது. ஆகவே இறுதியாக சொல்லிக் கொள்கிறேன், அதையாவது செய் என்று சொல்லிவிட்டு சண்டைக்கு சொல்லுகிறான். போய் போர் முனையில் நிற்கும்போது பார்த்தா ஒரு சிறு மலை வந்து நிற்பதை போல் இருக்கிறது. அப்போது ராமர் வந்து கேட்குறாரு விபீஷணங்கிட்ட, தம்பி யாரப்பா இது? அவன் என் அண்ணன் கும்பகர்ணன், இலங்கை வேந்தனுடைய தம்பி என்று சொல்லுகிறான். அவன் எப்படி குணம்? அவன் ஆன்மீகவாதி, அவன் பரோபகாரி. அவன் வாங்கிய வரமே 6 மாதத்துக்கு தூக்கம், 6 மாதத்துக்கு விழித்து கொண்டு இருப்பது, சாப்பிடுவது. அவன் தர்மத்திற்கு கட்டுப்பட்டவன், நல்லவன் என்று சொல்லுகிறார் விபீஷணன். என்றால் அவன் இருக்க வேண்டியது நம் பக்கம், நீ சென்று அவனிடம் பேசிப்பார் என்று விபீஷணனை அனுப்புகிறார். விபீஷணன் போகிறான். கும்பகர்ணனை சந்திக்க போகும்போது கும்பகர்ணன் பார்க்கிறான் தன்னுடைய தம்பி வருகிறான் என்ற உடனே சரி நம்மோடு சேர்ந்து போர் புரிவதற்காகத்தான் வருகிறானோ என்று நினைத்து கொண்டிருக்கும்போது போய் வணக்கம் சொல்லுகிறான். அரக்கர் குலத்திலே யாருக்கு யாரும் வணக்கம் சொல்லும் பழக்கம் கிடையாது. உடனே கும்பகர்ணன் நினைக்கிறான், உத்தமர்களுடன் சேர்ந்தால் இப்படித்தான் நல்ல குணம் வரும்போது இருக்கிறது, பரவாயில்லை, வா தம்பி வா என்று பாசத்தோடு அவனை தழுவி கொள்கிறான் கும்பகர்ணன். அப்போது அவன் சொல்லுகிறான், அண்ணன் செய்த தவறுக்காக நீ ஏன் அண்ணா உயிரை விட வேண்டும், வா ராமபிரானோடு சேர்ந்து கொள்வோம், இலங்கை நகரைக்கு நம்மால் முடிந்த மட்டும் நீ மன்னனாக இரு, அந்த நாடும் செல்வமும் அவர் நமக்கே தருவதாக சொல்லுகிறார், நீ அதனால் வந்துவிடு என்று சொல்கிறார். அப்போ தான் கும்பகர்ணன் சொல்கிறான், தம்பி நீ உனக்கு சரியான வழி என்று தெரிய வழியில் நீ போயிருக்கிறாய், அது சரி. ஆனால் என்னை வளர்த்த ஆளாக்கி போர்முனை உடைகளை தரித்து போர்முனைக்கு ஆயுதத்தை கொடுத்து அனுப்பியுள்ள என் அண்ணன், அவன் என்ன தவறு செய்திருந்தாலும் சரி, அவனுக்கு துரோகம் இழைக்க மாட்டேன். நான் அப்படி எதிரியோடு சேர்ந்து இந்த நாடும் செல்வம் எனக்கு வேண்டும் என்று நினைப்பதாக இருந்தால் நான் ஒரு குலத்துரோகியாகி விடுவேன். அண்ணன் போட்ட செஞ்சோட்டு கடந்திருக்க போர் முறையில் நான் மடிவேனே அல்லாது எதிரியிடம் சரணடைய மாட்டேன். இந்த இம்முறை அரக்கர் குலமே அழியப் போகிறது, இறுதி சடங்கு செய்வதற்கு நீ ஒருத்தனாவது இரு, போ ராமபிரானோட சேர்ந்து கொள் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறான். ராமபிரான் வந்து விபீஷணன் சொல்லுகிறான், அவன் என்ன சொல்லியும் கேட்கவில்லை ஐயனே, போர் முனையில் சந்திக்க தயாராக இருக்கிறான் என்று விபீஷணன் சொல்லுகிறான். அப்படியா, விதி யாரை வெட்டல், சரி பார்ப்போம். போர் தொடங்குகிறது. முறையான பயிற்சி பெற்ற கும்பகர்ணன் பயிற்சி முறை தவறாது போர் புரிகிறான். ஒரு கட்டத்தில் ராமரும் ராவணனும் நேருக்கு நேர் மோதிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அப்போது ராமபிரான் பார்த்து கும்பகர்ணனுடைய சண்டை முறைகளை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். ஓய்வில்லாமல் கும்பகர்ணன் வானத்தை விட்டு கொண்டிருக்கிறார். அப்போது ஒரே சண்டை. அப்போது சரி, இனி இவனை விட்டால் நம்ம படைகளும் முடிஞ்சிடும். ராமபிரான் என்ன செய்கிறார், ஒரு அம்பு போட்டு அவன் வலது கையை வெட்டுகிறார், பிறகு இடது கை, பிறகு வலதுகால், பிறகு இடதுகால், அனைத்தையும் இழந்த பின்னும் கூட கீழே படுத்துக்கொண்டு, அண்ணா உனக்கு ஆதரவாக போர் புரிய இனி எனக்கு வழியில்லாமல் போயிட்டே, நீ செய்த தவறு, நான் இப்படி ஆகிவிட்டேனே, உனக்கு யார் இனி உதவி செய்வார்கள் என்று அதாவது பிதற்றி கொண்டு படுத்திருக்கிறான் கும்பகர்ணன் கீழே. அதை பார்த்த ராமபிரான் மிகவும் பரிதாபப்பட்டு ஒரு பானத்தை எய்கிறார். அவனுடைய தலை துண்டாகிறது. கும்பகர்ணன் அதோடு முடிந்து விடுகிறான். நானும் இதோடு நிறுத்திக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி. இதிகாச காப்பியமான ராமாயணத்தில் வாழ்ந்த கும்பகர்ணன் வரலாற்றை பற்றி பேசிய ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய உரையை குறைவாக முடித்துக் கொள்கிறேன். தமிழ் இலக்கிய பணியின் சான்றோர் அவர்களுக்கும்
மற்றும் என் எதிரே அமைந்திருக்கும் கல்வியாளர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு திருக்குறள் மாணவர்கள் மத்தியில் படும் பாடு. ஒரு அருமையான தலைப்பே. என்னுடைய அனுபவத்தை சில உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருக்குறள் வகுப்பில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலர். நான் நடத்தும் பொழுதே ஒரு மாணவன் கேட்டான், அம்மா நீங்கள் பொய் சொல்லக்கூடாது, அகர முதல எழுத்தெல்லாம் தமிழுக்கு தானே அகரம், தமிழுக்கு தானே முதல் எழுத்து. தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஃப்ரெஞ்சு இதுக்கு எல்லாமே முதல் எழுத்து அகரம் வருதா? இல்லை. தமிழில் திருக்குறளில் எந்த இடத்துலையுமே ஒரு கடவுளை பற்றியோ மதத்தை பற்றியோ குறிப்பிடலன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. இங்கே இந்த இடத்துல பகவான் எப்படி வந்தார், அந்த பகவான் என்றவர் யார் அப்படின்னு. டேய் இதெல்லாம் கேட்காத, இப்போதைக்கு நான் என்ன சொல்கிறேன் அதை மட்டும் சொல்கிறேன். நீ டெஸ்ட் எழுதிட்டு வா, அகர முதல்ல எழுதிட்டு வாடா அப்படின்னு சொன்னதுக்கு அவன் எழுதிட்டு வந்தான். அகர முகரன். என்னடா அகர முகரன் எழுதியிருக்கிறேன், உன்னால் 50 குறள் படிக்க முடியாதா? ஏம்மா 50 குறளுமே எனக்கு தர்றீங்களா? ஒரு 2 மார்க் ஒரே குறள் தானே கேட்குறீங்க. நானாவது உங்களுக்கு எழுதிட்டு வந்திருக்கிறேன். மீதி இருக்கிற 70 பையனுக்கு எல்லாம் சாய்ஸில் விட்டுட்டானுங்க. அப்போயே அவங்க சொன்னானுங்க, நீ எழுதாதடா, அந்த அம்மா உன்னை பிடிச்சிக்கணும். நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த முகரன்ற வார்த்தையை ரவுண்ட் பண்ணி ஒரு 1/2 மார்க் கம்மி பண்ணிவிட்டு 1.5 மார்க் போடுங்கம்மா. அடுத்த தடவை நிச்சயமாக சொல்கிறேன், இந்த திருக்குறளை நான் அட்டன் பண்ண மாட்டேன். இதை படித்ததுனால தானே எனக்கு இத்தனை பேருக்கு முன்னாடி கேட்குறேங்க. அப்போயே அவனுக்கு என்கிட்ட சொன்னானுங்க அப்படின்ட்டான். அப்புறம் அதுக்கடுத்து புறவலர் விருதுங்கிற ஒரு அமைப்பு அமைச்சிருக்காங்க. அது 1350 சதுர மீட்டரில் திருக்குறள் எல்லா குறளையும் போட்டு அவங்க கொடியாக அவங்க அறிமுகப்படுத்துறாங்க. இதில் பதிவு செய்கிறவங்களுக்கு திருக்குறள் புறவலர் விருது கொடுக்குறாங்க. இது கட்டணம் 12,500 ரூபா அறிவிச்சிருக்காங்க. இந்த தம்பி இங்கே வந்திருக்கார் தேவராஜ் கொஞ்சம் யாராவது அவர் திருமணம் முதல் ரசீது ஐயா போட்டாரு, 3வது ரசீது ஆயிரத்தி எல்லாரும் உதவி செஞ்சாங்க. அவரோட வேலைகள் சொல்லணும். இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, நம்ம 10 to 12 போடுற நிகழ்ச்சி. ஆனால் எல்லாருமே எத்தனை மணிக்கு வர்றாங்க? 11 மணிக்கு ஒரு ஐயா வந்தார் தெரியுங்கிறது இல்லையா? இங்கே பஸ்ஸுலேயே இருக்குன்னா வைக்கிறதுலையே காலை சாப்பிட்றதுலையே தூங்குறதுலையே வயிறு கல்யாணம் வைக்கிறீங்க. பஸ்ஸில் நம்ம வரணும் பையன் உட்காந்துருப்பானா? ஏன்டா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சிரமப்படுறீங்க, ரொம்ப நடக்க முடியாமல் இறங்க முடியாமல். ஐயா நீ கோவிச்சுட்டா இருக்கு. நமக்கு வேலைக்கு வெளியே போகிறப்போ நாங்கள் கவிதை கேட்காம நீங்கள் போகிறீங்களே அவர் கோவிச்சுட்டாரு. அதனால் 9:30 மணிக்கு நான் 9:25 வந்தார். நான் வந்தீங்கன்னா அந்த மாதம் 1000 ரூபா ஃபைன் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக 9:30 மணிக்கு கவிதை படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க கட்டாயம் வரணும். மருத்துவ எப்போ நல்லா வந்தால் பரவாயில்ல. ஏன்னா நம்ம நிகழ்ச்சி நடத்துகிறோம்னா இங்கே வர்றதே ஒரு 15 பேர் 10 பேர். அந்த நேரத்துக்கு இருந்தாங்க பயனாக இருக்குது. நேரத்தையே நாம் கடைப்பிடிக்க முடியல. இல்லை கம்சார் சூறாகல அல்லது பஸ் இல்லை மாடலில் அவங்க கட்டிட்டு தான் வரணும்னா முடியாதுங்க. நாங்கள் இப்போ வந்திருக்கிறது நீங்கள்லாம் ஒரு பெரிய கவிஞர்கள். இப்போ கவிதையை கேட்கறதுக்காக தான் நாங்கள்லாம் வரலாம். நீங்களே காலதாமம் வரும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்? 9:30 மணிக்கு இனிமேல் நிகழ்ச்சி தொடங்குறோம். ஏன்னா இல்லைன்னா நல்லா பேசுகிறவங்க எல்லாத்தையும் திறக்கலாம். அதனால நாங்கள் முதல்ல வரணும்னா எங்களுக்கு கொடுத்துருவாங்க. நாங்கள் அங்கே பேசுறது இருந்தால் மணிக்கு பண்ணது ஐயா. அதனால் தயவு செய்து இந்த 9:30 மணி அடுத்த மாத நிகழ்ச்சி 9:30 மணி தம்பி வந்திருக்காருங்க. முதல் தெய்வராஜ் இந்த நியூ தெய்வா சிட்டி ட்ரஸ்ட்னு வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு 15 ஆண்டுகளாக என்னோட பயணிச்சுருக்காங்க. என்ன காரணம்னா நாங்கள் ஒரு இடம் வாங்கினோம். 1 ஏக்கரா அவருக்கு, 1 ஏக்கரா என்னுடைய தகராறு முன்னே நான் என்னுடைய 1 ஏக்கரை விட்டு இருந்தாலும் தொடர்ந்து அவர் படிச்சுட்டு இருக்காரு. ரோட்டில் கிடைக்கிற அந்த மனநோயாளிகளை எல்லாம்
வச்சு நிறைய பேர்த்த ஒரு 10 பேர் இருக்காங்க, உணவு கொடுத்து இவருக்கு ஒரு மனைவிக்கும் அவங்களுக்கு நல்லா வச்சிருக்காங்க, குழந்தைகள் 3 பேர்த்த படிக்க வைக்கிறாங்க. ஆக வாய்ப்பு உள்ளவர்கள், விருப்பம் உள்ளவர்கள் அவரோட அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் இங்கே வந்தவொடனே நிறையா வள்ளலார் பற்றி பேசினாங்க. நான் வள்ளலாருக்கு பக்கத்தூர்காரன், எங்கள் ஊர் சொந்த ஊர் திருக்கோயிலூர். வள்ளலாரை பற்றி நிறையா வாய் வழியாக எங்கள் தாத்தா சொல்லி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நிறையா கோர்ட்டில் போயிட்டு ஜட்ஜி ஏற்றி முன்னே கேஸ் க்ளோஸ் ஆனது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வாடிய பயிரை கண்டபொருளாம் வாடினு சொல்லி எங்கள் ஏரியா தான் அது. அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மாதிரி அனுபவம். சமீபத்தில் ஒரு 6 மாதம் முன்னாடி வள்ளலார் பார்த்தேன் எங்கள் ஆஃபீஸ் வாசலில் வந்துருந்தார். நேற்று ½ ஹவருக்கு நின்றுருந்தார். அவர் இந்த பொங்குபல சமயவன் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்துட்டு நிறைவாய் பொங்கி ஓங்கும் கங்குகரை காணாத கடலை எங்கும் கண்ணாக காண்கின்ற கரியை அன்பர் தங்கனிகள் மறைக்குமகள் சோலையெல்லாம் தடுக்கின்ற தருகை பூங்கிழமை ஞான சின்னம் வளர வரும் மதியை எல்லாம் செய்யவல்ல கடவுளே தேவதேவன் சொல்லுகிறார். அவர் வேறு மாதிரி எல்லாத்தையும் பார்ப்பார். வள்ளலாரை பார்த்து சொன்ன பார்த்தீங்களா, ஒரு நாள் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி லஞ்சு முடிச்சுட்டு எங்கள் ஆஃபீஸ் வாசலில் அன்றைக்கி வந்துட்டு இருந்தார். அவர் வந்துட்டு அங்கே அவருக்கு ஒரு 25-26 வயசு இருக்கலாம், திடகாத்திரமாக இருக்கிறார். ஆனால் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கார். வந்து ஒரு குப்பத்தொட்டி இருக்குது. குப்பத்தொட்டி இருந்தோடனே அங்கே வந்து நின்று பார்த்தாரு, குப்பத்தொட்டி பார்த்தாரு, ஒரு நிறுத்தி குனிஞ்சு எடுத்தாரு. ஒரு இட்லி ஒரு 2:12 1:30 மணி 1:30 இருக்கலாம். அதை ஒரு இட்லி எடுத்தார். எடுத்துட்டு இப்படி கையை வச்சுட்டு வாயை கடிச்சிட்டார். கடிச்சிட்டு நான் அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கிறேன். நான் உன்னிப்பாக கவனிக்க ஏதோ நான் ஒரு அரைமுறையாக கவனிச்சுருக்கேன். அந்த இட்லியை அவர் கடிச்சிட்டார். கடிச்சிட்டு வந்து ஒரு நாய் வருது. எனக்கு ஒரு நாய் வந்து ஸ்வீட்டு கேட்குது. ஒரு ஸ்வீட் பண்ணி அவருக்கு கேட்குது. அது கூட அந்த இட்லியை கேட்குது. மேலே இங்கே நாய்க்கு அந்த இட்லி கொடுத்தாரு. அதில் விட்டாரா வாயில் போட்டு அந்த வள்ளலார் பார்த்தேன். அதாவது கண்ணனை பார்த்தேன். அவருடைய கடைசி சொத்தே அந்த இட்லி தான். அந்த அரை இட்லி கையில் உள்ளது அவன் சொத்து கிடையாது, அது அடுத்தவனோடது கொடுத்துட்டான். ஆனால் வாயில் உள்ளவங்க கொடுத்தான் பார்த்தீங்களா. அப்போ தான் கொடுக்குறதுனா என்ன, கொடுக்குறதுனா இப்படி சொல்லணும் இருக்கிறது நிறைய பார்த்துக்கணும். நானும் நிறையா என்னால் முடிஞ்செல்லாம் கொடுத்துட்ருக்குறேன். பரவாயில்ல, நிறைய நம்ம முடிஞ்ச வரைக்கும் கொடுக்குறேன். கொடுப்பதுனால வர சுகம்தான் மிகப்பெரிய சுகம் அப்படின்றது நான். ஆனால் ஏன்னா ஒரு இப்போ நம்ம கூட சொத்து இருக்குது. என் சொத்து ஒரு 100 ரூபாய் மட்டும்தான் கொடுத்தா இருக்குது. அதை விட அதிகமாக கொடுத்து தான் நான் என்னை கொடுக்க வைக்கணுன்றதுக்காக கடவுள் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய விஷயம் நான் தான் பண்ணாமல் வந்துட்டேன். என்னை பேச சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நன்றி. அடுத்தடுத்த மேடைகளில் உங்களுக்கு நிறைய தகவலை சொல்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். இன்றைய கவிதை பார்த்தீங்கன்னா தங்கத்தின் இன்றைய நிலை. கவிதைக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நாங்கள் நடந்த நிகழ்ச்சிகள் பற்றி கொஞ்சம் எல்லோரும் பேசினது நான் அதில் தெரிஞ்சுக்கிட்டது. ஐயா இவங்க கொஞ்சம் லேட்டாக வந்தால் அதுக்கு வருத்தங்க சார். அடுத்தது இவங்க வள்ளலார் பற்றி நாராயணசாமி ஐயா பேசினார். அதில் வந்துட்டு ஒழுக்கம், அன்பு, ஜீவகாருண்யம் அது மாதிரி சொன்னாங்க. ஸோ அது எனக்கு மனசில் நல்லா இரக்க குணம் தான் ஜீவகாருண்யம்ங்கிறது நான் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன். ஜீவகாருண்யம்னா என்னென்னு நினச்சிட்ருப்பேன், அந்த வேர்ட் மட்டும் தெரியும். ஆனால் இரக்க குணம் இயற்கையிலேயே உண்மையுமே கடவுள் எனக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. பட் நமக்கும் கொஞ்சம் இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க மதுராந்தகம் ஐயா வந்துட்டு அவங்க ரொம்ப நல்லா இவங்க கும்பகர்ணன் பற்றி ராமாயண கதையை கண் முன்னாடி கொண்டு வந்தாங்க. அருமையாக இருந்ததுங்க ஐயா. அடுத்ததாக வந்துட்டு உங்களுக்கு டீச்சர் இவங்க பாக்கியலட்சுமி அம்மா அவங்க வந்துட்டு ரொம்ப அருமையாக பேசுனாங்க. இது வந்துட்டு உங்களுக்கு காவிய தலைவன் சொல்லிட்டு ராமரை அப்படியே கொண்டு வந்த மாதிரி இருந்தது. நான் அவங்க சொன்னது ஒன்று கேட்டுக்கிட்டேன். சீதை வந்துட்டு அவங்களோட பராக்கிரமத்திலேயே வெளியில் வர முடியும். ஆனால் வந்துட்டு ராமன் வந்துட்டு வந்து நம்மளை மீட்டிட்டு போனார் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் வரணுங்கிறதுக்காக தான் அவங்க உள்ளே இருந்தாங்க அப்படின்னு சொன்னது எனக்கு இன்றைக்கி புது தகவலாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க.
அடுத்தது இப்போது கவிதை நேரத்தில் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்லிட்டு அப்புறம் ஆரம்பிச்சிடறேன். டைம் இல்லை, இருந்தாலும் சொல்லிடுறேன். நான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக்கில் படித்த ஸ்டோரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு சுற்றுலா பயணி இங்கே வர்றாங்க, நம்ம ஒரு வீட்டுக்கு இங்கே இந்தியாவுக்கு வராங்க. அப்போது அவங்க வீட்டில் வந்துட்டு எந்த பொருளும் கொஞ்சம் பொருள் கம்மியாக இருக்குது. ஸோ அவங்க கேட்குறாங்க, என்ன உங்கள் வீட்டில் பொருள் இல்லையா, இன்னும் கம்மியாக தான் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் சுற்றுலா பயணிகிட்ட கேட்குறாங்க, ஏன் நீங்கள் 2 லக்கேஜ் தானே எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் டூர் தானே வந்தேன், அதனால் 2 லக்கேஜ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இவர் சொல்கிறாரு, நானும் இந்த உலகத்துக்கு டூர் தானே வந்தேன், நான் என்ன இது பர்மனெண்ட் பிளேஸா, இது நிரந்தரமா, நம்ம எல்லாருமே போகிறவங்க தானே, இந்த இடமும் சரி இந்த பதவியும் சரி எல்லாமே வந்துட்டு ஒரு நாள் இன்னொருத்தர் வர்றது தான். கீதையில் கிருஷ்ணர் வந்துட்டு அர்ஜுனருக்கு சொல்கிற மாதிரி எதுவுமே நிரந்தரம் இல்லை. அதனால் நம்ம ஏன் எல்லா பொருள்களையும் நமக்கே வச்சுக்கணும்னு நினைக்கணும். இப்போ நிறையா பேர் இதெல்லாம் வந்துட்டு வள்ளலார் இதில் கொடுக்கணும், நிறையா பேர் ஹெல்ப் பண்ணுறது இதெல்லாம் சொன்னதுனால இதை சொல்கிறேன். ஸோ எல்லாம் நம்மளே ஏன் வச்சுக்கணும்னு நினைக்கணும். நமக்கு முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு தேவைப்படும் போது, அதுவும் மற்றவங்கள கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக உதவணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டு இங்கே பேசும்போது இவங்க எல்லாம் சொல்லும்போது வந்துச்சு. அதனால் நம்ம எதையும் கொண்டு போகிறதில்ல. உண்மையிலுமே என்னென்னா, எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன், அப்பா நம்ம சேர்த்து வைக்கிற ப்ராப்பர்ட்டி வந்துட்டு நமக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு வரும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஆனால் அதை விட நம்ம செய்கிற உதவிகளும் நம்ம நல்ல பண்புகளும் நம்ம வந்துட்டு நம்மளுடைய கர்மாவாக அதுதான் மாறி அடுத்த ஜெனரேஷனுக்கு போகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லுவேன். எங்கள் அப்பா திடீர்னு ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணும்போது, ஏதாவது நான் பார்க்கும்போது நான் என்னென்னா, ஃபஸ்ட்டு இது போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி முடியாமல் பஸ்ஸில் ஏற முடியாமல் இருந்தாங்க. ஸோ அவங்கள ஏற்றி விட்டுட்டு நான் அப்புறம் போகலாம் அப்படின்னு நினச்சேன். அப்பா சொன்னாங்க, நீ இப்படியே எல்லாத்துக்கும் போகிற வழியில் எல்லாத்துக்கும் உதவிட்டே இருந்தீங்கன்னா நம்ம எப்போ இதுக்கு போய் சேர்றது, நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஸோ நான் சொன்னேன், அப்பா அப்படி இல்லை, நம்ம இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு கடவுள் ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கு சொல்லுவார், நீ என்ன கடவுளா எல்லாத்துக்கும் உதவுறதுக்கு அப்படின்னா, இல்லைங்கப்பா கடவுள் கிடையாது, ஆனால் என் கண்ணு முன்னாடி யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு ஒரு உதவியாவது செஞ்சுட்டு போகணுங்கிறது என்னோட இது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ சார். சரி சரி அப்படி சார், சரி ஓகேங்க சார். சாரி இவ்வளோ நேரம் நான் சும்மா என்னோட இது பேசுனதுக்காகங்க. சரி, இப்போ கவிதை நேரம். தங்கத்தின் இன்றைய நிலை. சபாஸ், சரியான தலைப்பு. சாமானியனுக்கு தங்கம் இன்று பகல் கனவு. தொடர்ந்து ஏறுமுகத்தில் தங்கம் விலை, ஏழைகளுக்கு எட்டாக்கனியாய். தொடர்ந்து ஏறுமுகத்தில் தங்கம், ஏழைகளுக்கு எட்டாக்கனியாய். நடந்து போய், ஓடி போய், மிதிவண்டியில் போய், பேருந்தில் போய், மகிழ்வந்தில் போய், மாருதியில் போய், இன்று ஆடியில் நிற்கிறது தங்கத்தின் விலை. இருந்தும் நகைக்கடைகளில் இன்றும் கூட்டத்திற்கு குறைவில்லை. இருந்தும் நகைக்கடைகளில் இன்றும் கூட்டத்திற்கு குறைவில்லை. கண்ணுக்கும் எட்டவில்லை, காதுக்கும் கேட்கவில்லை, நாவுக்கும் ருசியில்லை, மூக்குக்கும் வாசமில்லை, தொட்டு பார்க்கவும் முடியவில்லை. இப்படி ஐம்புலன்களுக்கும் எட்டா தூரத்தில், இப்படி ஐம்புலன்களுக்கும் எட்டா தூரத்தில் திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டது சொர்க்கத்தில் ஒரு காலத்தில், ரொக்கத்திலும் தங்கத்திலும் ஒரு காலத்தில். 300 பவுன் திருமணங்கள் கசப்பில் முடிவதும், தங்கமே இல்லாத மஞ்சள் கயிற்று திருமணங்கள் சிறந்த தம்பதிகளாய் ஓஹோ என்று வாழ்வதும் இங்கே நிதர்சனம். காதணி விழாவும், பெயர் சூட்டு விழாவும், பொங்கல் சீரும் சடங்கு விழாவும், அப்புச்சி சீரும் தாய்மாமன் சீரும் தங்கம் இல்லாமல் போனால் என்ன? பாசமாய், பண்பாய், நேசமாய், அன்பாய், கையில் இருப்பதில் செய்தால் என்ன சீரும் சிறப்புமாய். கையில் இருப்பதை செய்தால் என்ன சீரும் சிறப்புமாய். எங்கள் வீட்டு பெண்கள் தங்கம் போட்டு ஜொலிப்பதில்லை, திறமையால் திக்கெட்டும் தெரிகிறார்கள். எங்கள் வீட்டு பெண்கள் தங்கம் போட்டு ஜொலிப்பதில்லை, திறமையால் திக்கெட்டும் தெரிகிறார்கள். உழைப்பால் உன்னதம் அடைகிறார்கள், உழைப்பால் உன்னதம் அடைகிறார்கள். அழகால் அறிவால் மிளிர்கிறார்கள், அழகால் அறிவால் மிளிர்கிறார்கள். இப்படி இருக்க எந்நாட்டு பெண்களுக்கு தங்கம் எதற்கு? அவர்களே தங்கம்தான். எந்நாட்டு பெண்களுக்கு தங்கம் எதற்கு? அவர்களே தங்கம்தான். நன்றிங்க. தேங்க்ஸ். அனைவருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பளித்த தமிழ் இலக்கிய பண்ணை சான்றோருக்கும் சார் அவருக்கும் ரொம்ப நன்றிங்க. சத்தியகலா ரொம்ப அருமையான கவிதை. புத்தக குணமும் சரி, கவிதை. அடுத்த கவிஞர் என்ன பண்ண ரொம்ப சிறப்பானது. தங்கம் போல் நம்மை உருக வைத்த கவிதைக்குரிய அம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக
இன்றைய கவிதையின் தலைப்பு தங்கத்தின் இன்றைய நிலை. தங்கத்தின் இன்றைய நிலை தரணியில் பெண்களின் அவல நிலை. ஏழை பெண்கள் தொட்டு பார்க்க அனுமதி இல்லை. ஏறிக்கொண்டே செல்கிறது தங்கத்தின் விலை. கோடீஸ்வரர்களால் மட்டுமே தங்கம் வாங்க முடியும். ஒரு பவன் விலை 1 லட்சத்தை தொட்டுவிட்டது. நகை சீட்டு போட்டால் செய்கூலி சேதாரம் இல்லை. நகைக்கடன் கொடுக்க 1000 நிதி நிறுவனங்கள். ஏழைகள் தொழிலாளிகள் தங்கத்தை மறந்து விட்டார்கள். தங்கத்தை போல் மீண்டும் கவரிங் நகைகளுக்கு மாறிவிட்டார்கள். ஊழல்வாதிகள் திருடிய பணத்தை தங்கத்தில் முதலீடு. ஏழைகள் அடகு வைக்க தங்கங்களை மீட்க முடியவில்லை. திருக்கோவில் தெய்வங்கள் கூட தங்கத்தை பாதுகாக்க முடியவில்லை. திருடுகளுக்காக பெண்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அருமையான தலைப்பை ரசித்தவர்கள் தங்கம் நிலை தங்கத்துக்காகத்தான் உலகத்திலே போர்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. தமிழ் இலக்கிய பள்ளியினுடைய அனைவரையும் நான் வணங்கி வைத்துள்ளேன். இன்றைய தினம் ஐயா முதலாளர் சொன்னார், தங்கம் வேற எங்கும் கிடையாதுங்க, தங்கம் இந்த மண்ணில் தான் கிடைக்கிறது. தங்கம் இந்த மண்ணில் தான் கிடைக்கிறது. அதை உழைத்து எடுத்தவர்கள் சிங்கமாய் வாழ்கிறார்கள். அதை உழைத்து எடுத்தவர்கள் சிங்கமாய் வாழ்கிறார்கள். உருக்கி 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 உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். உருக்கி உருக்கி உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். தங்கம் இருக்கும் நாடு தலை நிமிர்ந்து நிற்கிறது. பார்த்தீங்கன்னா சில அமெரிக்கா போன்ற பெரும் நாடுகள்லாம் தலை நிமிர்ந்து நிற்கிற காரணம் தங்கம் நிறைய வச்சிருக்காங்க. அது இல்லாத வீடு தடுமாறி கிடக்கிறது. அது இல்லாத வீடு தடுமாறி கிடக்கிறது. உறவுகளை கொண்டாட விழா எடுக்கிறார்கள். உறவுகளை கொண்டாட தங்கம் பெற வேண்டும் என்பதற்காக விழா எடுக்கிறார்கள். உண்மையில் தங்கத்தை சேர்த்து வைக்கிறார்கள். உண்மையில் தான் தங்கத்தை சேர்த்து வைக்கிறார்கள். தங்கத்தின் இன்றைய நிலை என்கின்ற தலைப்பில் கவிதை வாசிக்கின்றேன். நான் 15 வருடங்களுக்கு முன்னாலே தங்கத்தின் அன்றைய நிலை என்ன, அதற்கு முன்னால் நிலை என்ன, வருங்காலத்தின் நிலை என்ன என்பதை பற்றி 15 வருடங்களுக்கு முன்னால் கவிதை எழுதியிருக்கின்றேன். இன்றைய நிலை என்ன என்கின்றதை பற்றி கவிதை வாசிக்கின்றேன். இன்றைய நிலை, தங்கத்தின் இன்றைய நிலை. தங்கபடி தங்கம், தங்கமே தங்கம். என் தாய் சொல்லை கேட்டவை. என் தாயின் திருமணத்தின் பொழுது தங்கம் பவுன் 10 ரூபாய். என் தாய் சொல்லை கேட்டவை. என் தாயின் திருமணத்தின் பொழுது தங்கத்தின் பவுன் 10 ரூபாய். என் அகவைக்கு 65. என் திருமணத்தின் பொழுது தங்கம் பவன் 1000 ரூபாய். என் அகவை இன்று 65. என் திருமணத்தின் பொழுது தங்கம் பவன் 1000 ரூபாய். என் மகன் திருமணத்தின் பொழுது 1 பங்குக்கு 2 பங்காய் தங்கம் பவன் 20,000 ரூபாய். என் மகன் திருமணத்தின் பொழுது 1 பங்குக்கு 2 பங்காய் தங்கம் பவன் 20,000 ரூபாய். என் கொள்ளுப்பேரன் பேத்திகள் இல்வாழ்க்கை துவங்கும் பொழுது தங்கம் பவன் 1 லட்சமாகுமோ? என் கொள்ளுப்பேரன் பேத்திகள் இல்வாழ்க்கை துவங்கும் பொழுது தங்கம் பவன் 1 லட்சமாகுமோ? என் கண்மணிகளே, தங்கமான தங்கங்களே, அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இல்வாழ்க்கை எழுச்சி ஒரு தங்கம் மட்டும் போதுமா? எழில் வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், எண்ணங்கள் நல்லெண்ணங்களாக வேண்டும், அன்பு வேண்டும், அறம் வேண்டும், வாழ்க்கையில் படம் பெற தரம் உயர, வாழ்க்கையில் வசந்தம் வீச புன்னகை வேண்டும். புன்னகையால் மட்டும் புன்னகை வருமோ? பொறுமை, நேசம், புதுமை வேண்டும். தங்கமடி தங்கம், தங்கமே தங்கம். தங்கம் ஒரு அத்தியாவசிய பொருள் அல்ல, ஆடம்பர பொருள். அவ்வளவே தான். பெண்களே, வாழ்க்கையில் நிச்சயம் புன்னகை வேண்டும், புன்னகை வேண்டும் என்பதில்லை. பெண்களே, வாழ்க்கையில் நிச்சயம் புன்னகை வேண்டும், புன்னகை வேண்டும் என்பதில்லை. தங்கத்தின் நேற்றைய நிலை என்ன,
தங்கத்தின் இன்றைய நிலை என்ன, தங்கத்தின் நாளை நிலை என்ன, தங்கத்தின் நிலை எதுவாக இருந்தால் அவருக்கு என்ன, தங்கத்தின் இன்றைய நிலை என்ன, தங்கத்தின் நாளை நிலை என்ன, தங்கத்தின் நிலை எதுவாக இருந்தால் அவருக்கு என்ன. வாழ்க்கையில் புன்னகை மட்டும் நிச்சயம் வேண்டும், வாழ்க்கையில் புன்னகை மட்டும் நிச்சயம் வேண்டும். புன்னகை அனைவருக்கும் வர வேண்டும். தங்கமணி தங்கம், தங்கமே தங்கம். நன்றி, வணக்கம். அகவை மிகுந்த தமிழறிஞர் தமிழ்ச்செம்மல் கா. குமாரசாமி. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், உயர்க தமிழ் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தங்கத்தின் நிலையை வகைப்படுத்தி வர்ணித்து கவிதை கூறிய ஐயா அவர்களுக்கு நன்றி. கூற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய தலைப்பு சூழ்நிலை பொறுத்து தங்கம். நல்லதொரு தலைப்பை கொடுத்த கார்த்திகேயனுக்கு எனது நன்றி. நான் என்னுடைய மனநிலை பொறுத்து இந்த கவிதைக்கு இந்த தலைப்பு கவிதை எழுதவில்லை. ஆனால் 2021 முகநூலில் தினமும் கவிதை போடுகிற மாதிரி நாளுக்கு ஒவ்வொரு நாளும் முந்தைய ஆண்டில் போட்ட கவிதையினுடைய அந்த கவிதை வரும். இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சுன்னு பார்த்த உடனே தங்கம்ங்கிற தலைப்பில் நான் அன்றைக்கே எழுதியிருக்கேன். இதே நாளில் 21 அதாவது செல்வந்தர் வீட்டில் தங்குவது, ஏழைகள் வீட்டில் தங்காமல் இருப்பது தங்கம். ஹைக்கு மாதிரி செல்வந்தர் வீட்டில் தங்குவது, ஏழைகள் வீட்டில் தங்காமல் இருப்பது தங்கம் என்று சொல்லி அடுத்தது இந்த ஆண்டு இந்த மாதத்தில் பாரதியாருடைய நினைவு நாள் வந்தது. கவிஞர்களுக்கெல்லாம் தற்கால கவிஞர்களுக்கெல்லாம் தலைநவன். அவருக்கு ஒரு அஞ்சலி கவிதையாக நான் அந்த பாரதியினுடைய அஞ்சலி கவிதையை வாசிக்கிறேன். உள்ளாரே எல்லார்க்கு ஈயாவிடில் இந்த உலகினில் ஈகைக்கு ஏது பொருள், எல்லாருக்கும் எல்லாமும் பெறாவிடில் அந்த இறைவனின் படைப்புக்கு என்ன பொருள், என்றாலும் உண்பதற்கு இல்லையெனில் இந்த உலகினை அழிப்பதே நியாயமென்று அந்நாளில் பாடிய ஒருவனுக்கு உண்ண உணவன்று இருந்ததா எண்ணினீரோ, சிட்டுக்கே உணவுகள் இல்லை என்று அவன் சட்டிக்குள் இருந்ததை எடுத்துரைத்தான். கட்டிய மனைவியின் கண்களுக்கே நன்கு முற்றிய பித்தன் போல் அவன் தெரிந்தான். எழுதிய பாட்டுக்கள் வெளியிடவே அன்று ஏந்தி ஏந்தி அவன் கைசடித்தான். ஏந்திய நேரத்தில் எழுதியிருந்தால் இன்னும் ஏராளம் பாட்டுக்கள் கிடைத்திருக்கும். காணி நிலம் அவன் வேண்டுமென்றான், ஒரு காலடி நிலமேனும் யார் கொடுத்தார்? செத்தப்பின் ஒருவருக்கு சிவலோகம் பெரிதாய் கட்டியே வைப்பதில் என்ன பயன்? மண்ணிலே வாழ்ந்திடும் போதில் அவர்க்கு ஒரு பின்னிய தடுக்கேனும் கொடுத்தால் என்ன? செத்தப்பின் அவனை எடுத்தெரிக்க அன்று எத்தனை தேச பக்தர் வந்தார். செத்தப்பின் அவனின் மகளுக்கு திருமணம் செய்விக்க கவிதைகள் அடகு வைத்தார். இவ்விதம் பாரதியை நாம் நடத்தி அவன் போன பின்னாலே நாம் எழுந்து தேசிய கவி என்று போட்டால் இந்த தேசத்தை உலகத்தில் யார் மதிப்பார்? செத்துத்தான் அருமையை உணர்த்துவதனில் எந்த ஜீவனும் இங்கே எழுதுகிறார். நன்றி, வணக்கம். கவிதை கூறிய ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். தங்கமான நேரத்தில் நேரம் இல்லாமல் சிறிய கவிதையாக வாசிக்கிறேன். தொட்டால் சுடும் தீ, இல்லை இல்லை பெயர் சொன்னாலே சுடும், அதுதான் இப்பொழுது தங்கத்தின் நிலை. என்ன செய்ய, உச்சரித்துத்தான் ஆக வேண்டும் விலை மதிப்பற்ற என் மகளின் பெயரை. நன்றி, வணக்கம். கவிதை கூறிய ஐயா அவர்களுக்கு நன்றி. ஐயா அவர்களுக்கும் சிறப்பு செய்து கௌரவிக்கிறது. கடந்த மாதம் கவிஞர்களுக்கு சிறப்பு செய்து கௌரவித்தார்கள். இந்த வாரம் அவர்கள் வந்துள்ளதால் கவிஞர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். திரு மதுராந்தகன் ஐயா அவர்களையும் திரு அப்பாஸ் ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சிறப்பு செய்து கௌரவிக்கிறது. நன்றி. நமக்கு நேரம் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாதமும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்தேறி வருகின்றது. இன்றைக்கு அளவான கூட்டமாக இருந்தாலும் அது அவசியமான பொருள் பற்றி உடைய நிகழ்ச்சிகள் நடந்தன. இதில் தமிழ்த்தாய் பார்த்து பாடிய ஆசிரியர்களுக்கும் வரவேற்புரை நல்கிய இரா கார்த்திகேயன் செயலாளர் அவர்களுக்கும் தலைமையேற்று நடத்தி கொடுத்த சுந்தரராச அடிகளார் முனைவர் ரங்கசாமி அவர்களுக்கும் நோக்கமுறை ஆற்றிய நமது மருத்துவர் சு. முத்துசாமி அவர்களுக்கும் இந்த நிகழ்வில்
நூல் வெளியிட்டு அறிமுகப்படுத்திய அப்பாஸ் அவர்களுக்கும், இலக்கியம் பற்றி பேசிய விவேகானந்தன் அவர்களுக்கும், வரலாறு பற்றி பேசிய நாராயணசாமி அவர்களுக்கும், அவர் தன்னுடைய பேச்சில் குறிப்பிட்ட வரலாறு என்கின்ற பெயரை ஒரு மாற்று மதத்தினர் வைத்து அந்த ஈகை செய்து வருகின்றார் என்று குறிப்பிட்டது மிகவும் சரியான ஒரு இது. அதற்காக அவர்களை பாராட்டுகிறேன். அடுத்து இலக்கியங்களில் கும்பகர்ணனை பற்றி நல்லதொரு உரை நிகழ்த்திய மதுராந்தகன் அவர்களுக்கும் நிறைய தயார் பண்ணியிருந்தார். நாடக பாணியில் அவருடைய சொற்பொழிவு இருந்தது, அதுக்கு மிகவும் பாராட்டலாம். அடுத்து பள்ளி மாணவர்களுக்கிடையே திருக்குறள் திருமதி சாந்தி மணிவேல் மிகச் சிறப்பாக தன்னுடைய அனுபவங்களை மாணவர்கள் திருக்குறளை எப்படியெல்லாம் இன்றைக்கு எடுத்துச் செல்கின்றார்கள் என்பது ஒரு நகைச்சுவையாகவும் வித்தியாசமாகவும் அந்த பேச்சு அமைந்திருந்தது. காவிய தலைவன் பற்றி ராமன், அதாவது ராமனுக்கு பேரே தன்னுடைய மனைவியை முன்னிலையில் வைத்தான் சீதாராமன் என்று, அந்த அளவிற்கு சீதை ராமனுக்கு ஒரு துணைவியாக இருந்திருக்கின்றார்கள். நாடக பாங்கிலே அவருடைய உரை, பாக்கியலட்சுமி அவருடைய உரை அமைந்திருந்தது மிகவும் பாராட்டுக்குரியது. அதே மாதிரி விஜி ரவி அவர்களும் நல்லதொரு சொற்பொழிவை கொடுத்தார்கள். இப்படியாக இன்னும் புதிதாக கவிதை வாசித்த அகரிசி ஆலம் பாபா, கவிஞர் அப்பாஸ், கவிஞர் தமிழ் செம்மல் குமாரசாமி, கவிஞர் அருணாசலம், மருத்துவர் சத்யகலா மற்றும் அடியானும் கவிதை வாசித்திருக்கின்றேன். இவ்வாறு கவிதை நேரத்தை மிகச் சிறப்பித்த கவிஞர்களுக்கும், இங்கே வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையிலே பங்கெடுத்து நடத்தி கொடுத்த அனைவருக்கும் எனது நன்றியை நமது சங்கத்தின் சார்பிலே, மன்றத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.